भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்திய நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் प्रह्लादतार्क्ष्य बरिशुक्रनमुच्यनन्तलक्ष्मीमृकण्डुमुनि वासुकि सेव्यमानं कासारभूतमहदाह्वय दिव्यसूरिसम्मर्दनोत्सुकमहं शरणं प्रपद्ये कार्तिके भरणीजातं यतीन्द्राश्रयमाश्रये ज्ञानप्रमेयसाराभिर्वक्तारं वरदं मुनिं रामानुजार्यसच्चिष्यं वेदशास्त्रार्थसम्पदं चतुर्थाश्रमसम्पन्नं देवराजमुनिं भजे சுருளார் கருங்குழல் தோகையர் வேல்விழியில் துவளும் மருளாம் வினைகடும் மார்க்கம் பெற்றேன் மறைநான்கும் சொன்ன பொருள் ஞானசாரத்தை புந்தியில் தந்தவன் பொங்கொழிசேர் அருளாளமாமுனி அம்பொற்கடல்களடைந்த பின்னே ஸ்ரீமத் கௌசிகவார்த்தீந்தும் ஷீலாதி குணசாகரம் ஸ்ரீமத்கணார்ய சத்புத்திரம் வரதார்யமஹம் பஜே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியராக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீமத் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிகளின் திருவடித்தாமரைகளுக்கும் மத்துமுண்டான சிவைஷ்ணவர்கள் அனைவருடைய திருவடித்தாமரைகளுக்கும் அடியனுடைய பிரணாமங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். திவ்ய பிரபந்த தாரா என்கிற இந்த உபன்யாச தொடரிலே நிர்விக்னமாக தினந்தோறும் திவ்ய பிரபந்த அர்த்தங்களை எல்லாம் பல பல மகாவித்வான்கள் வாயிலாக நாம் ஆச்சரியமாக அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதிலே தற்போது அருளாளப் பெருமானார் என்கிற ஆச்சாரியர் அருளி செய்த
ஞானசாரம் என்கிற பிரபந்தத்தின் அர்த்த விசேஷங்களை சில நாள்களாக அனுபவித்து கொண்டு வருகிறோம். அந்த ஆச்சாரிய பெருந்தகையினுடைய திருநக்ஷத்திர மகோத்சவமானது அனித்தாயிருந்துள்ள இந்த சந்தர்ப்பத்திலே அவர் அருள் செய்த திவ்ய பிரபந்தங்களை அனுபவித்து அதன் அர்த்தங்களை சிந்தை செய்தல் என்பது நம் அனைவருக்குமே அவசியமானது ஒன்றாகும். அப்படிப்பட்ட அற்புதமான ஞானசாரம் என்கிற பிரபந்தத்திலே இறுதியிலே இருக்கக்கூடிய கடைசி 8 பாசுரங்களினுடைய அர்த்த விசேஷங்களை விண்ணப்பம் செய்ய வேணும் என்பது இவ்வடியவனுக்கு இடப்பட்டிருக்கிற நியமனம். நியமனானுகுணமாக ஓரொரு பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களை சுவாமி மணவாள மாமுனிகள் அவற்றுக்கு அருள் செய்த வியாக்கியானத்தை அடியொத்தி யதாமதி யதாசக்தி யதா அவகாசம் ஒருவாறு விண்ணப்பம் செய்கிறேன். ஞானசாரம் என்கிற இந்த திவ்ய பிரபந்தமே நாம் அவசியமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை எல்லாம் படிப்படியாக நமக்கு எளிதாக புரியும்படியான இந்த வெண்பான்னு சொல்லக்கூடிய பாக்களாலே சுவாமி அருளாள பெருமானார் நமக்காக அருள் செய்து கொடுத்துள்ளார். திவ்ய பிரபந்தங்கள் என்று பார்க்கிற போது ஆழ்வார்கள் அருள் செய்த தமிழ் பாசுரங்களுக்கு பிற்பாடு ஆச்சாரியர்கள் பல பல சம்ஸ்கிருத ஸ்தோத்திரங்களை அருள் செய்தார்கள், பல பல வியாக்கியான கிரந்தங்களை அருள் செய்தார்கள். அதே போல பல தமிழ் பிரபந்தங்களையும் அருள் செய்திருக்கிறார்கள். ஆச்சாரியர்களுடைய காலத்திலே முதலிலே தோன்றிய தமிழ் பிரபந்தம் என்னால் அது அருளாள பெருமானார் அருள் செய்த ஞானசாரம் பிரமேயசாரம் ஆகிய இந்த திவ்ய பிரபந்தங்கள் தான். இதற்கு பிற்பாடாகத்தான் நாம் பல மணிப்பிரவாள நடையிலே அமைந்துள்ள வியாக்கியான கிரந்தங்கள் என்ன மற்றும் மணவாள மாமுனிகள் அருள் செய்த தமிழ் பிரபந்தங்கள் என்ன இவைகளை எல்லாம் பார்க்கிறோம். இப்படி பின்னாடி அவதரிக்கக்கூடிய ரகசிய கிரந்தங்கள் தத் வியாக்கியானங்கள் இவைகளுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய கிரந்தம் எது என்று பார்த்தால் இந்த ஞானசாரமும் பிரமேயசாரமும் தான். ஏன்னா ஒரு சம்பிரதாயம் ஒரு மதம் என்ன எடுத்துக்கொண்டால் அந்த மதமானது நல்ல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மதம், அது ஒரு நிறைய பெரியோர்கள் கடைபிடித்து அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் என்ன எப்போது சொல்லுவார்கள்னா 3 விஷயங்களிலே ஒரு கிளாரிட்டி இருக்கணும். என்னன்னா தத்வஹித புருஷார்த்தங்கள் என்ன சொல்லுவார்கள். தத்வஹித புருஷார்த்தங்கள் அப்படின்னா இந்த தத்துவத்திரயம்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல்ல சித்து அச்சித்து ஈஸ்வரன் அப்படின்னு. அதில் அந்த பரம் தத்துவம் எதுன்னு கேட்டால் ஈஸ்வர தத்துவம் எம்பெருமான்னு தெரிந்து கொள்ள வேணும். ஹிதம் என்னால் அந்த எம்பெருமானையே உபாயமாக பற்றி இருத்தல், அதுதான் ஹிதம் என்பதனை அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு அவனையே உபாயமாக பற்றி அவனையே அடைந்த பிற்பாடு நாம் என்ன பயனை அடையப் போகிறோம், அது புருஷார்த்தம் என அறியப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த 3 விஷயங்களையும் எம்பெருமான் விஷயத்திலே கொண்டிருந்தோமேயானால் அது பிரதம பர்வநிஷ்டை எனப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த 3மே எம்பெருமான் விஷயமானது. பரந்தத்துவம் எம்பெருமான், அவனை நீ பற்றி இருத்தலே உனக்கு ஹிதம், அதே போல அவனை அடைந்து அனுபவித்தலே பரம புருஷார்த்தம். இனி இப்படிப்பட்ட தத்வஹித புருஷார்த்தங்கள்ல நமக்கு ஒரு அத்தியாச்சரியமான ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் யார்? ஏனால் அவர் தான் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் சுவாமிங்கிறவர் தான் இவைகளை எல்லாம் நமக்கு காட்டி கொடுக்கிறவர். அப்ப அந்த எம்பெருமானையே காட்டி கொடுக்கக்கூடிய அந்த ஆச்சாரிய விஷயத்திலே இந்த தத்வஹித புருஷார்த்தங்கள் செல்லுமானால் எம்பெருமானாகிற பரமபுருஷனையே காட்டி கொடுக்கக்கூடிய ஆச்சாரியனே பரதெய்வம். அவர் திருவடிகளை உபாயமாக பற்றியிருத்தலே பரமஹிதம். அவரை அடைந்த அவர் திருவடிகளுக்கு சகலவிதமான கைங்கரியங்களையும் செய்தலே பரமபுருஷார்த்தம் என்று கொண்டிருந்தால் அதுதான் சரம பர்வநிஷ்டை. இந்த பிரதம பர்வநிஷ்டைங்கிறது முதல் நிலை, சரம பர்வநிஷ்டைங்கிறது கடைநிலை. என்ன இப்படி இந்த ஆச்சாரிய வைபவத்தை பறக்க பேசி இருக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். இதுக்குத்தானே மதுரகவி நிஷ்டை என்றே பெயர். மதுரகவி ஆழ்வாராலே காட்டப்பட்டதான அந்த ஆச்சாரிய நிஷ்டை. ஒரு ஆச்சாரிய நிஷ்டன் சரம பர்வ நிஷ்டன் எனப்படுகிறவன். அவன் எவ்வாறெல்லாம் இருக்க வேணும் என்பதனை மதுரகவி ஆழ்வார் தான் முன்னும் காட்டி கொடுத்தார். அதற்கு பிற்பாடு நம்முடைய ஆச்சாரியர்கள்
ஓரொருவருமே தங்கள் ஆச்சாரியரிடத்திலே இதே சரம பருவ நிஷ்டையோடே வாழ்ந்திருந்தார்களே. அப்படிப்பட்ட அந்த சரம பருவ நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டைங்கிறது கடை நிலையோல்யோ. இந்த ஞானசாரம்ங்கிற பிரபந்தம் இதுகாரும் நம்ம அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பல மகாவித்வான்கள் வாயிலாக கேட்டிருக்கிறோம். இப்ப இந்த பிரபந்தத்தினுடைய இறுதியிலே வந்து சேர்ந்திருக்கிறோமே. முதல் பாசுரம் தொடங்கி எம்பெருமானுடைய ஏத்தம் முதலானவைகளை எல்லாம் அருளி செய்து படிப்படியாக இப்ப ஆச்சாரிய பிரபாவத்தை பேசுகிறார் அருளாள பெருமாள் எம்பெருமானார். அந்த ஆச்சாரிய வைபவத்தை பேசி அந்த ஆச்சாரியரிடத்திலே சச்சிஷ்யனாக இருக்கக்கூடியவன் எவ்வாறு இருக்க வேணும் என்பதனையெல்லாம் உபதேசித்து அந்த ஆச்சாரியர் எப்படிப்பட்டவர், ஸ்ரீ வைஷ்ணவர்களான அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள், இப்படி இந்த சரம பர்வ நிஷ்டையினுடைய வைபவத்தை பேசி இந்த பிரபந்தத்தை தலை கட்டி இருக்கிறார் அருளாள பெருமாள் எம்பெருமானார். அதிலே இன்னைய தினம் 33ஆம் பாசுரம் தொடங்கி கடைசியாகிய 40வது பாசுரம் அளவாக அதனுடைய அர்த்த விசேஷங்களை நாம் அனுபவிக்க போகிறோம். இந்த பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் அருளி செய்கிற சுவாமி மணவாள மாமுனிகள் ஞானசாரத்திலே அருளாள பெருமாள் எம்பெருமானார் அருளி செய்கிற அர்த்த விசேஷங்கள் எல்லாம் ஏதோ தாமாக அருளி செய்தது அல்லது சுவாமி எம்பெருமானாரே இவருக்கு அருளி செய்யப்பட்ட உபதேசங்களோ என்று நினைக்காத வண்ணம் இவையெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணாதிகளான பிரமாணங்களிலே காட்டப்பட்டிருக்கின்றன. அவைகளையே தான் இவ்விடத்திலே நம்போல்வாருக்கு எளிதாக புரியும்படியாக அருளாள பெருமாள் எம்பெருமானார் தமிழ்படுத்தி இருக்கிறார் என்பதனை காட்டும் வண்ணம் ஓரொரு பாசுரத்தோடும் அதனுடைய அர்த்தத்தை அப்படியே வெளியிடும்படியான இதை முன் சொன்ன பிரமாணங்களில் இருக்கக்கூடிய வச்சனங்களையும் எடுத்து காட்டியிருக்கிறார். அவைகளோட கூட இதனுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவிப்போம். கீழ் 32வது பாசுரத்தாரே ஆச்சாரியன் என்கிறவர் சாட்சாத் பகவத் அவதாரமே, ஆச்சாரியச ஹரி சாட்சாத் என்ன இருக்க செய்தேன். அவரிடத்திலே மனுஷ சஜாத்திய புத்தி, ஒரு மனுஷர் தானே அப்படிங்கிற புத்தி பண்ணுகிறவனோட கூட அர்ச்சாவதாரத்திலே உலோக புத்தி. இது என்ன அர்ச்சாவதாரம்னா அது எம்பெருமான்ங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் அது ஏதோ ஒரு பிம்பம், ஏதோ ஒரு விக்கிரகம் தானே, இது பொம்மை தானே, அது என்ன பண்ண போறது அப்படின்னு இருக்கிறவனும் அவர்கள் இப்படிப்பட்ட இருவர்கள் ஆச்சாரியனிடத்திலே மனுஷ சஜாத்திய புத்தி பண்ணுகிறவனையும் எம்பெருமான் அர்ச்சாவதாரத்தினிடத்திலே உலோக புத்தி பண்ணுகிறவனையும் சேர பிடித்து பேசினார் என்று பார்த்தோம். இப்ப 33வது பாசுரத்தாலே இந்த ஆச்சாரியன் இருக்கிற போது அந்த ஆச்சாரியனை அவமதித்து விட்டு எம்பெருமானிடத்திலே நாம் பக்தி பண்ணுவதுங்கிறது எப்படிப்பட்டது என்பதனை அருளி செய்கிறார். இந்த 33வது பாசுரம் 34வது பாசுரம் 2 பாசுரங்களினாலும் இப்படி எம்பெருமானை மட்டும் பற்றுவது, ஆச்சாரியனை விட்டுட்டு எம்பெருமானை சரணமாக பற்றுவது என்பது எப்படிப்பட்டது என்பதனை 2 உதாரணங்களை சொல்லி நமக்காக புரிய வைக்கிறார். இப்போ 33வது பாசுரத்திலே எட்டவிருந்த குருவை இறையன்னு என்று விட்டு ஓர் பரனை விருப்புறுதல் பொட்டென தன் கண் செம்பளித்திருந்து கைத்துருத்தி நீர் தூவி அமுதத்தை பார்த்திருப்பானத்து என்று அருளாள பெருமாள் பெருமானார் அருளி செய்கிறார். ஆச்சாரியர் நமக்கு அருகாமையிலே இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய ஆச்சாரியனை அவமதி பண்ணி கைவிட்டு அப்படி அவரை கைவிட்டுட்டு அதி தூரஸ்தனாக ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே பக்தி பண்ணுவது, எம்பெருமானை அபேட்சிக்கும் போது நமக்கு உதவுவான், எம்பெருமான் நமக்கு வேண்டிய போது உதவக்கூடியவன் நினைத்து ஆசைப்படுகிறவன் அவன் எப்பேற்பட்ட அறிவு கேடன் என்பதனை அருளாள பெருமாள் எம்பெருமானார் இப்பாசுரத்திலே ஒரு உதாரணமாக நமக்கு காட்டுகிறார். என்ன உதாரணம் சொல்றார்? எட்ட இருந்த குருவை மணவாள மௌனிகள் அருள் செய்தாரே கையிலங்கு நெல்லிக்கனி என்ன, அப்படி கையிலங்கு நெல்லிக்கனியாக நமக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய ஆச்சாரியரை அவரை விட்டுட்டு எப்படி விடுகிறோம், அந்த ஆச்சாரியனை எப்படி விடுவோம் அப்படின்னா, இந்த ஆச்சாரியன் தான் எப்படிப்பட்டவர்? முதல்ல சக்ஷுர்கம்யனாய், அவர் சக்ஷுர்கம்யன் நம் கண்ணுக்கு இலக்காக கூடியவர். இதெல்லாமே எம்பெருமானோடு நேர் எதிராக இருக்கும்படியாக தோற்றும். ஏன்னா ஆச்சாரியன் நம் கண்ணுக்கு இலக்காக கூடியவர். நாம் வேண்டுகிற போது நமக்கு ரட்சகராகவும் போக்கியராகவும் அனுபவிக்கத்தக்க விஷயமாகவும் இருக்கக்கூடிய ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியரை விட்டு இறையன்னு என்ன விட்டு இவர் யாரோ ஒரு மனுஷர், நம்மள மாதிரி யாரோ ஒருத்தர் தானே அப்படின்னு அந்த நமக்குன்னு வகுத்த சேஷியாக ஏற்கனவே அருளாள பெருமாள் பெருமானார் இதே பிரபந்தத்திலே அருள் செய்தார். சரணாகதி தந்த தன்னிறைவந்தாளே அரணாகும்
தன்னிறைவன் நமக்கென்ன வகுத்த சேஷியாக இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியனை விட்டு ஓர் பரனை விருப்புறுதல். ஓர் பரன்னா வேறொரு பரன், வேறொரு பரன்னா யாரையும் நினைச்சுக்க வேண்டாம், எம்பெருமானையே சொல்றார். ஏன்னா பரனாய் இருக்கக்கூடிய ஒருவன் அந்த எம்பெருமானை எப்படிப்பட்டவன்? இப்ப ஆச்சாரியர் சக்ஷுர்கம்யர், நம் கண்ணுக்கு இலக்காக கூடியவர் அல்லவா. எம்பெருமான் சாஸ்திரகம்யன். யார் எம்பெருமான கண்ணால பார்த்திருக்கிறோம்? உடனே கேட்கலாம், சுவாமி அர்ச்சாவதாரத்துலலாம் பார்த்துட்டு இருக்கோமே, இப்ப இப்படி பேசலாமா நீர் பேசலாமான்னு கேட்டா அர்ச்சாவதாரத்துல பார்க்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எம்பெருமான ஆறு நேர பார்க்கிறோம். ஆச்சாரியன் தானே நமக்கு பேசும் பெருமாள்னே சொல்லலாமே. அர்ச்சாவதார எம்பெருமான் ஆரோ ஒரு திருக்கட்சி நம்பிகள் இடத்துல பேசுறார், சோமாசி ஆண்டார் இடத்துல பேசுறார், நாமெல்லாம் போனா பேசுறாரான்னா அப்படி கிடையாது. நான் ஆச்சாரியர் நம்ம இடத்துல பேசுவாரோ இல்லையோ, அப்படி இந்த பரனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் சாஸ்திர கம்யன். என்ன இருந்தாலும் சாஸ்திரங்களின் வாயிலாகத்தான் தெரிஞ்சுக்கிறோம். சாஸ்திரம்னு ஒன்று சொல்லவே தானே இவன் தான் எம்பெருமானுங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அதே போல அதி தூரஸ்தன் ஆச்சாரியர், நம்ம பக்கத்திலே இருக்கக்கூடியவர். எம்பெருமான் அதி தூரஸ்தன், எங்கோ இருக்கக்கூடியவன், அதனாலே அணுகுவதற்கு அரியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த எம்பெருமான போய் அவனையே ரக்ஷகன், அவனையே போக்கியன் அப்படின்னு ஆசைப்படலாம், தப்பில்லை. ஆனால் ஆச்சாரியனை விட்டு எம்பெருமான் ஆசைப்படுவது அது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தால் அதுக்கு ரொம்ப ஆச்சரியமான எளிமையான ஒரு உதாரணம். பொட்டென தன் கண் செம்படித்திருந்து கைத்துருத்தி நீர் தூவி. பொட்டென சடக்கென தன் கண் செம்படித்திருந்து, தூங்குற மாதிரி கண்ணை மூடிண்டு மேல என்ன நடக்க போறதுன்னே தெரியாதவாறு இருந்து கொண்டு தன் கைத்துருத்தி நீர் தூவி. கைத்துருத்தினா கையில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தில் இருக்கிற நீரை பொட்டென தூவி. கையில் இருக்கிற ஒரு ஜலம், ஒரு பாத்திரம் ஜலம் இருந்தது, தாகம் இருந்தா சாப்பிடணுங்கிறதுக்காக வச்சுட்டு இருந்தேன், அதை அப்படியே கீழே கொட்டிட்டேன். ஏன் கொட்டினேர் அப்படின்னு கேட்டா, இது போட்டோம் கீழே கொட்டுறது கொட்டிட்டேன், இல்லைன்னு சொல்லலை. அடுத்து கொஞ்ச நேரத்துல மழை வந்துருமோ இல்லையோ, மழை வந்ததுன்னா அந்த ஜலத்தை பிடிச்சி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அம்புதத்தை பார்த்திருப்பானத்து. அம்புதம்னா மேகம், அது மழை பொழியும் அப்படிங்கிறதுக்காக மழைக்கோசரம் காத்துட்டு இருக்கணும். சரி மழை தான் பெய்ய போறதே, அதனால எதுக்கு கையில இருக்கிற ஜலத்தை நான் வச்சுட்டு இருக்கணும், அதை கீழே கொட்டிடுறேனே அப்படின்னு கொட்டுறா போலேவான். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு உதாரணமாக இருக்கிறது. கைத்துருத்தி நீர் தூவி அப்படின்னா மணவாள மாமுனிகள் ஆச்சரியமாக சொல்லுகிறார். இந்த விடாய் பிறந்த போது இந்த தாகம் வருங்கிறதுக்காக கையில வச்சுட்டு இருந்த அந்த பாத்திரத்துல சேர்த்து கொண்டிருந்த ஜலத்தை கீழே ஊத்துட்டு மேகத்திலிருந்து மழை வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆகாசத்துல இருக்கக்கூடிய மேகம், அதி தூரமாக இருக்கிற மேகத்தை பார்த்துட்டு இருக்கிறது போலேதான் இவன் பண்ணக்கூடிய செயலும். எப்படி விட்டு ஓர் பரனை விருப்புறுதல். இந்த விருப்புறுதல் எப்படிப்பட்டது? எம்பெருமான் ஓர் பரன விருப்புறுதல். ஆச்சாரியனை இறை என்று விட்டு, அவர் ஆச்சாரியன் இறை அன்று என்று விட்டு, ஆச்சாரியனை போய் தெய்வம் நல்லா நினைக்காமல், யாரோ ஒரு மனுஷன், என்ன மாதிரி ஒருத்தர் தானே அவரும், நானும் மனுஷன் தானே, அவரிடத்துல எதுக்கு நான் பக்தி பண்ணணும் அப்படின்னு விட்டு, எம்பெருமான் அவன் எங்கோ இருக்கிறானே, பரமபதத்தில் இருக்கான், அவன் தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்க போகிறான், அவன் நமக்கு கிருப பண்ணுவான் அப்படின்னு இருக்கிறது எப்படிப்பட்டது? கையில நம்முடைய தாகம் தனியும் என்பதற்காக நாம் சேர்த்து வைத்திருந்த ஒரு நீரை கீழே விட்டுட்டு, சரி எப்படி மழை பெய்ய போறது, மழை பெய்யும் போது பிடிச்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக அந்த மழைக்காக காத்து கொண்டிருக்கும்படியான நிலையை போலே என்னை விடத்திலே அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஆச்சரியமாக அருளி செய்கிறார். இதிலே மணவாள மாமுனிகள் ஆச்சரியமான ஒரு பிரமாண வச்சனத்தை நமக்கு காட்டியிருக்கிறார். சக்ஷுர்கம்யம் குரும் தியக்த்வா சாஸ்திரகம்யம் து யத் ஸ்மரேத் கரஸ்தம் உதகம் தியக்த்வா கனஸ்தம் அபிவாஞ்சதி. இந்த ஸ்லோகமானது எவ்விடத்தில் அமைந்திருக்கிறதுனா, பகவத் போதாயன கிருதமான, பகவத் போதாயனர் என்கிற ரிஷி அவர் சொன்ன புராண சமுச்சயம் என்கிற கிரந்தத்திலே ஆச்சாரிய மகாத்மிய பிரகரணம், இந்த ஸ்லோகத்தை அப்படியே தமிழ்ல வெண்பாவாக கொடுத்திருக்கிறார் அருளாள பெருமாள் பெருமானார். சக்ஷுர்கம்யம் குரும் தியக்த்வா, கண்ணுக்கிலக்காகும்படியான ஆச்சாரியனை விட்டு சாஸ்திரகம்யம் து யத் ஸ்மரேத், சாஸ்திரங்களாலே அறியப்படக்கூடியதான எம்பெருமானை நினைக்கக்கூடியவன் கரஸ்தம் உதகம் தியக்த்வா, உதகம்னா தீர்த்தம், கரஸ்தம் கையில இருக்கக்கூடிய தீர்த்தத்தை விட்டுட்டு கனஸ்தம் அபிவாஞ்சதி, கனஸ்தம் அபிவாஞ்சதி இந்த மேகத்தில் இருக்கக்கூடிய ஜலத்துக்காக இயங்கக்கூடியவனை போலே. ரொம்ப ஆச்சரியமான இந்த ஒரு ஸ்லோகமானது நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஆக ஆச்சாரியனை விட்டு எம்பெருமானை பத்துவது என்பது எப்படிப்பட்டதுங்கிறத ஒரு திருஷ்டாந்தத்தாலே இவ்விடத்திலே அருளாள பெருமாள் எம்பெருமானார் நமக்கு அருளி செய்தார். அடுத்த பாசுரத்தாலேயும் ரொம்ப சுலபனாக நம் கை புகுந்திருக்கக்கூடிய ஆச்சாரியரை
அவரிடத்துல பரத்துவ புத்தி பண்ணாமல் அவரை விட்டுட்டு எம்பெருமானை பத்துவது அப்படிங்கிறது எப்படிப்பட்டது? அது அஜ்ஞான காரியம் என்ன இன்னொரு திருஷ்டாந்தத்தை சொல்றார். ஏன் இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்றார்? ரெண்டாவது தடவையா ஏன் சொல்றாருன்னா, எம்பெருமானிடத்திலே பயத்தால கூட நமக்கு பரத்துவ புத்தி வந்துடும். எம்பெருமான் தான் பரதத்துவம் அப்படிங்கிற புத்தி நமக்கு பயத்தால கூட வந்துடும். ஆனா ஆச்சாரியன் பரதத்துவம்ங்கிறது பயத்தாலலாம் வராது. ஏன்னா நமக்கு அது மனுஷ சஜாதியராக ஆச்சாரியன் எழுதிருக்கார், நம்மள மாதிரியே எழுதிருக்கார். அதனால நமக்கு தெரியல. ஆகையினாலே அந்த புத்தி வர வேணும்னால் இன்னும் ஸ்புடம் பண்ணும்படியாக அதை சொல்லணும் இல்லையா? நன்னாக சொல்ல வேணுமே, நமக்கு புரியும்படியாக சொல்லணுமே. அதுக்காக மற்றொரு திருஷ்டாந்தத்தையும் அருளி செய்கிறார் அருளாள பெருமாள் எம்பெருமானார். பற்று குருவை பரணன் என விகழ்ந்து மத்தோர் பரனை வழிபடுதல் எத்தே தன் கைப்பொருள் விட்டு ஆரேனும் காசினியில் தாம் புதைத்த அப்பொருள் தேடி திரிவானத்து. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருஷ்டாந்தம். இதுக்கு மேல சொல்ல முடியாதுங்கிற மாதிரியான ஒரு திருஷ்டாந்தம். பத்து குருவை நம்மாலே பத்தப்படக்கூடிய ஆச்சாரியனை அவரை விட்டு, அதாவது ரொம்ப சுலபராக நமக்கு ரட்சகனாகவும் போக்கியனாகவும் இருக்கக்கூடிய ஆச்சரிக்கலாம்படியான அந்த ஆச்சாரியரை பரனன்னு என இகழ்ந்து, அவர் பரமாத்மா இல்லை, எஸ்ய சாட்சாத் பகவதி ஞானதீப பிரதே குரவ் என்ன இந்த பகவத் அவதாரமாக புராணங்கள்லாம் காட்டி இருக்கக்கூடிய ஆச்சாரியரை மனுஷனை போல நம்ம போல இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக இவர் பரமாத்மா கிடையாது அப்படிங்கிற அவமதிப்போடே அவரை கைவிட்டு மத்தோர் பரனை வழிபடுதல். இவ்விடத்திலேயும் மத்தோர் பரனை யாரும் நினைச்சுக்க வேண்டாம், எம்பெருமானே. ஏன்னா பரன்னு சொன்னாலே எம்பெருமான் தான், வேற யாரும் கிடையாது. அதனால மத்தோர் பரனை வழிபடுதல், வேறு ஒரு எம்பெருமானை வழிபடுவதுங்கிறது, அந்த எம்பெருமான் தான் எப்படிப்பட்டவன்? ஏற்கனவே சொன்னா போலே அவன் நம் கண்ணுக்கு விஷயமானவன் கிடையாது, அதி துர்லபன், ரொம்ப வருத்தப்பட்டு காண வேண்டும்படியாக இருக்கிற அவரை ஆசிரியத்தல், அந்த எம்பெருமான ஆசிரியத்து அவனே ரட்சகன் அவனே போக்கியன் அப்படின்னு நினைத்து கொண்டு அவ்வெம்பெருமானை வழிபடுதல், வழிபாடு செய்தல்னு சொல்றோமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எம்பெருமானை அவன் பின்தொடர்ந்து செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். அப்படியே அந்த ஆச்சாரியனை பரமாத்மாவன்னு என்னை இகழ்ந்து விட்டுட்டு எம்பெருமான பத்துவதுங்கிறது எப்படிப்பட்டது? இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கவே எத்தே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார் அருளாள பெருமாள் எம்பெருமானார். இவர் விட்ட விஷயம், இந்த சேதனன் இருக்கானே ஆச்சாரியன் எப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பகவத் அவதாரம், அந்த ஆச்சாரியனை விட்டுட்டான். எம்பெருமான் எங்கேயோ தூரத்துல இருக்கான், சாஸ்திரம் படிக்கிறேன்னா இவன் தான் எம்பெருமான்ங்கிறதே இவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த சாஸ்திரத்தை இந்த ஆச்சாரியன் சொல்லி தான் இவனே தெரிஞ்சுட்டு இருக்கான். ஆனாலும் இந்த எம்பெருமான நான் பத்துகிறேன் அப்படின்னு தைரியமா கிளம்புறானே. இவன் விட்ட விஷயத்துக்கும் பத்தி இருக்கிற விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த நெடுவாசி அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு என்னே ஐயோன்னு அருளி செய்கிறார் அருளாள பெருமாள் எம்பெருமானார். எப்படிப்பட்டிருக்கிறது இது? தன் கைப்பொருள் விட்டு, கையிலேயே சிறந்த தனம் இருக்கிறது, வேண்டின போது தனக்கு வேண்டியவாறு செலவழிச்சுக்கலாம். அந்த ஒரு பெரிய தனத்தை அல்பம்ங்கிற நினைவாக விட்டு, நம்ம இடத்துல இருக்கிறதெல்லாம் ஒரு தனமானா அதனால அதை கை விட்டுடுவோம் அப்படின்னு விட்டுட்டு ஆரேனும் காசினியில் தாம் புதைத்த அப்பொருள் தேடி திரிவானத்து. அல்லது வெளியில வேற ஏதேனும் தனம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம், அதுவும் பார்க்கல. காசினியில் வேறு யாரேனும், யாரோ ஒருத்தர் இந்த உலகத்தில் தாம் புதைத்த, பூமிக்குள்ள புதைச்சு வச்ச புதையல் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு அப்பொருள் தேடி திரிவானத்து, அந்த தனத்தை அடையறதுக்காக திரியறது போலே. கையிலேயே தனம் இருக்கு, அதை ஒழுங்கா வச்சுட்டு இருந்திருக்கலாம். அதுக்கு பிற்பாடு அந்த தனத்தை அவன் பெருக்குகிறானோ அல்லது வேறொருத்தனுடைய தனம் எங்க கிடைக்கும்னு பார்க்கிறானோ, அது அவனுடைய சௌரியம். ஆனால் அந்த தனத்தை விட்டுட்டு மற்றொருத்தர் யாரானும் புதைச்சு வச்சிருக்காளா, புதைச்சு வச்சிருக்காளா, அவ புதைச்சு வச்சிருக்கலாம், புதைக்காமலும் இருக்கலாமே. அப்போ தன்னிடத்துல இருந்ததையும் கைவிட்டாச்சு, இனிமே புதையல் கிடைக்குமோ கிடைக்காதோ அதுவும் தெரியாது. இப்படி தன்னிடத்துல இருக்கிற தனத்தை விட்டுட்டு வேறொருத்தர் யாரானும் புதைச்சு வச்சிருக்காளா அப்படின்னு தேடும்படியான ஒரு நிலைதான் ஆச்சாரியன பரமாத்மா என்கிற எண்ணம் இல்லாமல் மனுஷ சஜாதிய புத்தி பண்ணி அவரை கைவிட்டு எம்பெருமான பரமாத்மான்னு நான் தேடி அலைகிறேன் அப்படின்னு அலைவதற்கு சமானம் என்ன அருளாள பெருமாள் எம்பெருமானார் இந்த 34வது பாசுரத்தை அத்தியாச்சரியமாக அருளி செய்கிறார். சுலபம் ஸ்வகுரும் தெக்த்வா துர்லபம்ய உபாசதே லப்தம் தெக்த்வா தனம் மூடஹா குப்தம் அன்வேஷு தீக்ஷிதௌ
இது ஒரு ஆச்சரியமான ஒரு பிரமாணம் மணவாள மாமுனிகள் காண்பிக்கிறார். சுலபம் ஸ்வகுரும் தெக்வா, நாம் சுலபமாக அடைந்து ஆசிரியிக்கலாம்படியாக நமக்கு அந்த ஆச்சாரியின் திருவடிகளை பத்தினாலே எளிதாக எம்பெருமான நமக்கு காட்டி கொடுத்துடுவரே, அவரை விட்டுட்டு துர்லபம்ய உபாசத்தே, துர்லபனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை உபாசிக்கக்கூடியவன் லப்தம் லப்தம் தெக்வா தனம், தனம் லப்தம் தெக்வா, ஏற்கனவே இருக்கக்கூடிய தனத்தை கைவிட்டு மூடகா மூடனாக குப்தம் அன்வேஷு தீட்சிதோ, வேறு யாராவது ஏதாவது தனம் வைத்திருக்கிறார்களா, குப்தம் ரகசியமாக எங்கேனும் ஒளித்து வைத்திருக்கிறார்களா அப்படின்னு தேடுவதிலே ஊத்தமுடையவனை போலே இந்த ஆச்சாரியனை கைவிட்டு எம்பெருமான பத்துவதற்காக போகிறானே, அப்படிப்பட்ட ஒரு சேதனனை குறித்து இப்படி 2 திருஷ்டாந்தங்களை அருளாள பெருமாள் எம்பெருமானார் நமக்கு காட்டுகிறார். அப்ப ஆச்சாரியனிடத்திலே பரமாத்ம புத்தி பண்ண வேணும். ஆச்சாரியஸ ஹரிசாட்சாத், ஆச்சாரியன் பகவத் அவதாரம். அது மேலே ஒரு பாசுரத்திலேயும் ஆச்சரியமாக நமக்கு தெரிவிக்க போகிறார். அந்த ஆச்சாரியனிடத்திலே பகவத் பிரதிபத்தியை விட்டுட்டு எம்பெருமானை நான் பத்த போகிறேன் என்று சொன்னால் அது எப்படிப்பட்டது? நம்முடைய தாகம் தணிவதற்காக நாம் ஏற்கனவே கையிலே சேமித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நீரை கீழே விட்டுட்டு வானம் மழை பொழியும் என்று காத்திருப்பதை போலே மத்தொன்னு நாம் ஏற்கனவே நன்னாக சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருளை, அந்த தனத்தை விட்டுட்டு யாராவது எங்கேயாவது புதையல் புதைச்சு வச்சிருக்காளா, அத்தை போய் நாம் எடுத்துக்கொள்ளலாமே அப்படின்னு அந்த தனத்தை தேடி அலைபவன போலே என்ன இப்படிப்பட்ட பாசுரங்களினாலே இந்த ஆச்சாரிய வைபவத்தை நன்னாக நமக்கு உரைக்கும்படியாக ஆச்சாரியனை விட்டு எம்பெருமானை பத்துவதினுடைய தாழ்ச்சி என்ன என்பதனை அருளாள பெருமாள் எம்பெருமானார் நமக்கு அருளி செய்திருக்கிறார். அதற்கு அனுகுணமாக பிரமாணங்களிலே, இதிகாச புராணாதி பிரமாணங்களிலே என்ன விஷயங்கள்லாம் காட்டப்பட்டிருக்கிறதுன்னு மணவாள மாமுனிகளும் நமக்கு எடுத்து அருளி செய்திருக்கிறார் என்பதனையும் பார்க்கிறோம். அடுத்து 35வது பாசுரத்தாலே இப்படி ஆச்சாரியனிடத்திலே பகவத் பிரதிபத்தி வராததுனாலே இந்த ஆச்சாரியனை விட்டுட்டு ஆச்சாரியனிடத்துல பிரேமம் இல்லாதவனுக்கு எம்பெருமான் எந்தவிதமான அனுகிரகமும் பண்ண மாட்டான், மேன்மேலும் நிகிரகத்தை தான் பண்ணுவான் என்பதனை மற்றொரு திருஷ்டாந்தத்தை சொல்லி அருளி செய்கிறார் அருளாள பெருமாள் எம்பெருமானார். இந்த 35வது பாசுரமானது என்னும் அனைத்துயிர்க்கும் ஈரஞ்சை நாரணனும் அன்னும் தன் ஆரியன்பால் அன்பொழியில் நின்ன புனல் பிரிந்த பங்கயத்தை பொங்கு சுடர் வெய்யோன் ஆனலுமிழ்ந்து தான் உலர்த்தியத்து என்று அருளாள பெருமாள் பெருமானார் அருளி செய்கிறார். எம்பெருமான் தானும் எப்படிப்பட்டவன் என்று பார்த்தால், என்னும் அனைத்துயிர்க்கும் ஈரஞ்சை நாரணன், எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை செய்கிறான் எம்பெருமான். என்னும் எல்லா காலத்திலேயும் அனைத்துயிர்க்கும் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஈரம் செய் நாரணன், ஈரம் செய்தல் அப்படின்னா தன்னழி பண்ணான் இருக்கக்கூடியது. தன்னழி பண்ணுதல்னா ஒரு கிருபை செய்கிறான் எம்பெருமான், அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் எப்படி யார் என்று பார்த்தால் நாரணன், ஈரம் செய் நாரணன். ஏன் இந்த இடத்துல நாரணன் என்று அருளி செய்திருக்கிறார் என்று பார்த்தால், உறவேல் நமக்கிங் ஒழிக்க ஒழியாது என்று ஆண்டாள் அருளி செய்தாளே, அப்படி எல்லா ஆத்மாக்களோடும் அப்படி ஒழிக்க ஒழியாத உறவு உடையவன் என்பதனை காட்டுகிறார். அப்படி ஒழிக்க ஒழியாத உறவு உடையவனாகையாலே அதனாலே தான் ஈரம் செய் நாரணன், நம்மோட ஒழிக்க ஒழியாத உறவுடையவனாக இருக்கிறதுனாலே நமக்கு எல்லா விதமான கிருப்பையையும் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். நம்மிடத்திலே சர்வ வத்சலனாக இந்த வாத்சல்ய குணத்தை உடையவனாக எவ்வுயிர்க்கும் தாயிருக்கும் வண்ணம் என்று திருமங்கையாழ்வார் அருளி செய்தா போலே அந்த வாத்சல்ய குணம் தோத்துகைக்காக ஈரம் செய் நாரணன் என அருளி செய்தார் அருளாள பெருமாள் எம்பெருமானார். அடுத்து ஈரம் செய் நாரணனும் இப்படி எல்லாருக்கும் கிருபை செய்யக்கூடியவனான நாரணனும் அன்னும், அன்றும் அப்படின்னா நிகிரகத்தை பண்ணுவான். அன்றும்னா அன்றுதல் அப்படிங்கிறது அது ஒரு வினை. அப்படின்னா அவர்களுக்கு நிகிரகம் பண்ணுதல், அப்படி அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணாதொழிதல். அன்றும் அப்படி ஈரம் செய் நாரணனும் அன்றும் அப்படி எல்லாருக்கும் கிருபை செய்யக்கூடிய எம்பெருமானும் நிகிரகத்தையே பண்ணுவான். சீறுதல், அன்னுதல்னா சீறுதல்னு அர்த்தம்னு மணவாள மாமுனிகள் காண்பிக்கிறார். அப்படி எல்லாருக்குமாக தன்னுடைய நிர்ஹேதுக கிருப்பையை பொழியும் எம்பெருமானும் எப்போது நிகிரகத்தை பண்ணுவான்? தன் ஆரியன்பால் அன்பொழியில், தன்னுடைய ஆச்சாரியன் பக்கலிலே யார் ஒருத்தனுக்கு பிரேமம் இல்லாமல் போயித்தோ
அவனிடத்திலே எம்பெருமான் நிகிரகத்தை தான் பண்ணுவான். இப்படி கீழே சொன்னா போலே ஆச்சாரியன் இறையன்னு பரணன்னு என்ன அந்த எம்பெருமான் அந்த ஆச்சாரியனை பரதத்துவமாக நினையாத ஒரு சேத்தனனுக்கு நிகிரகத்தை தான் பண்ணுவான். இப்படி அந்த ஆச்சாரியனிடத்துல பிரேமம் இல்லாதவனுக்கு எம்பெருமான் கிருப பண்ண மாட்டான். அதை எப்படி ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி காட்டுகிறார் என்று பார்த்தால், நின்ன புனல் பிரிந்த பங்கயத்தை, இந்த தாமரை மலரத் தொடங்குகிற காலத்திலிருந்து அந்த ஜலத்தோடே சம்பந்தம் உடையதாக இருக்கிறது அல்லவா, இந்த ஜலத்திலிருந்து மலரக்கூடியதான அந்த தாமரையை ஆதித்யன் சூரியனானவன் நன்னாக மலரும்படியாக பண்ணுகிறான். அது எப்போது மலரும்படியாக பண்ணுகிறான்? இந்த தாமரையானது ஜலத்திலேயே இருக்கிற வரைக்கும். அந்த ஜலத்தை விட்டு அந்த தாமரை விலகெடுத்து அப்படின்னு சொன்னால் பொங்கு சுடர் வெய்யோன், நல்ல தேஜஸ உடைய உஷ்ண கிரணத்தை உடையவனான ஆதித்யன் இவ்விடத்திலே செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர்கல்லால் அலராவால் என்று பெருமாள் திருமொழியினுடைய திவ்ய ஸ்ரீசூக்தி குலசேகர பெருமாள் அருளி செய்த அவருடைய திருமொழியையும் மணவாளவாமிகள் நமக்கு காட்டுகிறார். அதுபோலே நீரை பிரிந்த காலத்திலே அந்த தாமரையை அந்த ஆதித்ய கிரணங்களே அழிச்சு விடுறது. அந்த ஆதித்ய கிரணங்கள் தாமரை நீரில் இருக்கிற வரைக்கும் அதன் பேர்ல பட்டா அந்த தாமரை நன்னாக மலர்கிறது, பார்த்தாலே நமக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த நீரை ஒரு காலம் அந்த தாமரை பிரிஞ்செடுத்துன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த ஆதித்ய கிரணங்கள் அந்த தாமரை பேர்ல பட்ட பிற்பாடு அந்த தாமரையானது வாடி போகிறது, அதுக்கு ஒரு விகாசம் இல்லாமல் போய்விடும். ஆனால் உமிழ்ந்து தான் உலர்த்தியத்து. அப்போ தீர்த்தத்துல இருக்கிற வரைக்கும் தான் தாமரை பேர்ல சூரியன் படும்போது அது மலர்கிறது. தீர்த்தத்தை விட்டு தாமரை விலகெடுத்துன்னா அது மேல அந்த சூரிய கிரணம் பட்டுதுன்னா அந்த தாமரைக்கு நிகிரகம் தான். இப்படி ஆச்சரியமான ஒரு உதாரணத்தை சொல்லி இருக்கிறார். அதே போல ஆச்சாரிய சம்பந்தமானது நமக்கு இருக்கிற வரைக்கும் தான், அந்த ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் இருக்கிற வரைக்கும் தான் என்னும் எவ்வுயிர்க்கும் நாரணன் ஈரம் செய்வான். அது இல்லாத காலத்திலே, அந்த ஆச்சாரிய பிராவண்யம் இல்லாத காலத்திலே அந்த எம்பெருமான் நமக்கு நிகிரகத்தை தான் பண்ணுவான். அதே சூரிய கிரணங்கள் தான் இந்த தாமரை மேல படுறது. ஆனா தீர்த்தத்துல இருக்கும் போது அதற்கு ஒரு விதமான மலர்ச்சி ஏற்படுகிறது. தீர்த்தத்தை விட்டு வெளியில வந்து எடுத்துன்னா வாடி போயிடுறது. அதே போலத்தான் ஆச்சாரிய விஷயத்திலே பிராவண்யமாக இருக்கக்கூடிய ஒரு பிரபன்னனுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் சித்திக்கிறது. அவனிடத்திலே ஆச்சாரியனிடத்திலே அந்த ஒரு பரத்துவ புத்தி இல்லாமல் அந்த பிரேமம் இல்லாது இருக்கிறவனுக்கு பகவன் நிகிரகமே கிடைக்கிறது. என்ன அருளாள பெருமாள் எம்பெருமானார் ரொம்ப ஆச்சரியமாக இவ்விடத்திலே அருளி செய்கிறார். நாராயணோபி விகிருதிம் யாதி குரோஹோ பிரச்சுதஸ்ய துர்புத்தேஹே கமலம் ஜலாதபேதம் சோஷயதி ரவிர் நதோஷயதி என ஒரு பிரமாணம் மணவாள மாமுனிகள் காட்டுகிறார். கமலம் ஜலாதபேதம் சோஷயதி, இந்த கமலமானது தீர்த்தத்துல ஜலத்துல இருக்கிற வரைக்கும் சோஷயதி, அந்த கமலத்தை நன்னாக போஷிக்கிறதா இந்த சூரியன். ரவிஹி ந தோஷயதி, அதுல இருந்து வெளியில வந்துடுதுன்னா அந்த சூரியனானது அந்த தாமரையவே வாட பண்ணி விடுகிறது என இவ்விடத்திலே ஒரு பிரமாண ஸ்லோகத்தையும் மணவாள மாமுனிகள் காட்டுகிறார். இப்பாசுரத்தை அடியொத்தித்தான் ஸ்ரீவச்சன பூஷண திவ்ய சாஸ்திரத்திலே பிள்ளைலோகாச்சாரியர் இந்த சரமபர்வ நிஷ்டா பிரகரணம் என்ன இந்த ஆச்சாரிய நிஷ்டையை பற்றி உரைக்கக்கூடிய பிரகரணத்திலே ஒரு சூர்ணிகையிலே ஆச்சரியமாக அருள் செய்கிறார். தாமரையை அலர்த்த கடவ ஆதித்யன்தானே நீரை பிரிந்தால் அத்தை உலர்த்துமா போலே. இப்படி அந்த நீரை பிரிந்தால் அந்த சூரிய கிரணங்களானவை எப்ப நேர்ல இருக்கும் போது அலர்த்த பண்ணித்தோ அதிலிருந்து பிரிந்தால் உலர்த்தி விடும். அதுபோலே இந்த எம்பெருமான் தானும் என்ன பண்ணுகிறான், ஸ்வரூப விகாசம் பண்ணும் ஈஸ்வரன் தானே ஆச்சாரிய சம்பந்தம் குறைந்தால் அத்தை வாட பண்ணும். என்ன நமக்கு ஸ்வரூபத்தை அனுரூபமாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஸ்வரூபத்துக்கு தகுந்த அனுகிரகத்தை பண்ணக்கூடிய எம்பெருமான் தானும் அந்த ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு குறைந்தால் நம்மை வாடும்படியாக பண்ணிவிடுவான் என்று பிள்ளைலோகாச்சாரியரும் அருளி செய்திருக்கிறார். அப்ப ரகசிய கிரந்தங்களிலே பிள்ளைலோகாச்சாரியர் காட்டின அர்த்தங்களும் இந்த பிரபந்தத்திலே அமைந்திருக்கின்றன என்பதை நாம் ஆச்சரியமாக பார்க்கிறோம். அப்போ 33ஆம் பாசுரத்தாலும் 34ஆம் பாசுரத்தாலும் ஆச்சாரியனிடத்திலே பரதத்துவ புத்தியை கைவிட்டு எம்பெருமானை பரபிரம்மமாக பத்தி அவனை பின் செல்லுதல் என்பது எவ்வாறு என்பதனை 2 திருஷ்டாந்தங்களாலே அருளி செய்த அருளாள பெருமாள் எம்பெருமானார் மற்றும் 35வது பாசுரத்தாலே அந்த ஆச்சாரிய பிராவண்யமே இல்லாதவனுக்கு எம்பெருமான்
அனுகிரகத்தையே பண்ண மாட்டான் என்று நமக்கு அருளி செய்திருக்கிறார். அடுத்த 36வது பாசுரத்தாலே இந்த சச்சிஷ்யனாக இருக்கக்கூடிய சதாச்சாரிய பிரேமத்தோடே கூடியவனாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு சகல திவ்யதேசங்களும் தன்னுடைய ஆச்சாரியனே என்ன அருள் செய்கிறார். அப்ப இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் ஆச்சாரிய பிராவண்யம் இல்லாதவனுக்கு, ஆச்சாரியனிடத்திலே பகவத் பிரதிபத்தி இல்லாதவனுக்கு இப்பாசுரத்தாலே அருள் செய்கிற விஷயம் சச்சிஷ்யனாய் சதாச்சாரியனையே தஞ்சமென்னு பத்தி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு 36வது பாசுரத்தை அருள் செய்கிறார். அவன் எப்படிப்பட்டவன்? வில்லார் மணிகொழிக்கும் வேங்கடப்பொற் குன்னு முதல் செல்லார் பொழில் சூழ் திருப்பதிகள் எல்லாம் மருளாம் இருளோட மத்தகத்து தந்தாள் அருளாலே வைத்த அவர். இப்படி எல்லா திபதேசங்களுமே அந்த சச்சிஷ்யனுக்கு ஆச்சாரியனேயாம். வில்லார் மணிகொழிக்கும் வேங்கட பொற்குன்னு முதல் இந்த திருவேங்கடம் அப்படிங்கிற இந்த திபதேசத்தை எடுத்திருக்கார். எப்படிப்பட்டது? வில்லார் மணிகொழிக்கும். வில் அப்படின்னா தேஜஸ்ன்னு அர்த்தம். ஆர் இந்த ஆறுதல் அப்படின்னா மிகுதியாக இருத்தல்னு அர்த்தம். அப்ப வில்லார் மணிகொழிக்கும் தேஜஸ் மிகுந்ததான மணி ரத்னங்களை கொழிக்கும் அந்த திரு அருவிகளானவை கொழித்திரடா நிற்கும்னு மணவாள மாமனிகள் அருள் செய்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சொல்லாடல் இவ்விடத்திலே. இந்த மலையிலே தேஜஸ் மிக்கிருந்துள்ள ரத்னங்களை திருவருவிகளானவை, திரு அருவிகள். ஒரு திவ்யதேச சம்பந்தம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் அவை எல்லாவற்றுக்கும் திரு என்கிற அடைமொழியோட சேர்த்து சொல்ல வேணுமா. திருமண்டபங்கள், திருமடைப்பள்ளி இப்படியெல்லாம் சொல்றோமே, அது ஏன் திருங்கிற ஒரு அடைமொழியோடு கூறுகிறோம் அப்படின்னா அதெல்லாம் அந்த திவ்யதேசங்கள் எம்பெருமான் உகந்தருளின நிலங்களோடே சம்பந்தம் உடையவரையாக இருக்கின்றனவே. எம்பெருமான் புறப்பாடாக எழுந்தருளுகிறார். நடுவில் சில 4 கால் மண்டபம் 16 கால் மண்டபம் என்னெல்லாம் பார்க்கிறோமே, அவைகளெல்லாம் திருமண்டபங்கள். எம்பெருமான் ஒரு க்ஷணம் அந்த இடத்துல நின்றுட்டு போகிறார். அப்ப எம்பெருமானுக்கு நன்னாக ஒரு மேல்கட்டியாக ஒரு விதானம் போல அவ்விடத்துல எம்பெருமான் எழுந்தருளுகிறான் பார்த்தால் அது அந்த எம்பெருமான் உகந்தருளும்படியான ஒரு இடம் அல்லவா. அதனாலே அவைகளை எல்லாம் திரு என்கிற அடமொழியோடு சொல்லணும். இப்ப திருமலைன்னு பார்த்தால் அது மலையே திருவுடம்பு, மலையே எம்பெருமான்னு சொல்றோமே. அப்ப அந்த மலையில் இருக்கக்கூடிய அருவியும் திரு அருவி. அந்த திரு அருவிகள்லாம் என்ன பண்றதுதான்? வில்லார் மணி கொழிக்கும் நன்னாக ஒளிய உடையதான இந்த மணிகளை எல்லாம் நன்னாக கொண்டு சேர்க்கின்றன. பன்மணி நீரோடு பொறுதுருளும் காணமும் வானரமும் வேடுமுடை வேங்கடம் என்று திருமழிசப்பிரானும் அருள் செய்தாரே. அப்படிப்பட்ட அந்த திருவேங்கடம் வேங்கட பொற்குன்னு முதல் திருவேங்கடம் என்கிற திருநாமத்தை உடையது. இந்த வேங்கட பொற்குன்னம் திருவரங்கத்தை முதனார் அருள் செய்தாரே. நின்னவன் கீர்த்தியும் நெழ்புணரும் நிறைவேங்கட பொற்குன்னமும், நிறைவேங்கட பொற்குன்னமும். அந்த இடத்திலிருந்து அதே வார்த்தை இவ்விடத்திலே அருளாள பெருமாள் எம்பெருமானார் அருள் செய்திருக்கிறார். ஒரு உத்தம பார்த்தேளோ, திருவரங்கத்தை முதனார் அருள் செய்த ராமானுஜமுத்தந்தாதியும் சரி, இவர் அருள் செய்த ஞானசார பிரமேய சாரங்களும் சரி, சுவாமி எம்பெருமானார் எழுந்தருளி இருந்த சமகாலத்திலே அருள் செய்யப்பட்ட பிரபந்தங்கள். சுவாமியே திருச்செவி சாத்தியிருக்கார். அவ்வளோ ஆச்சரியமான பிரபந்தங்கள். இந்த பிரசங்காத விண்ணப்பம் பண்றேன். அப்படி வேங்கட பொற்குன்னு முதல். அது ஏன் பொற்குன்னம் அப்படின்னா எல்லாரும் விரும்பும்படியான மலை. எல்லாரும்னா உலகத்தில் இருக்கிறவர்கள் மட்டும் இல்லை, நித்திய சூரிகளும் விரும்புகிறார்கள். மேல சுரர் எம்மென்னும் ஆனதிடம், இது எம்முடைய மலை எம்மென்னும் ஆனதிடம். எம்பெருமான் அங்க இருக்கிற பெருமாள் எங்க பெருமாள், அந்த மலை எங்க மலை அப்படின்னு சொல்லிக்கும்படியான ரொம்ப ஆச்சரியமான ஒரு மலை. செல்லார் பொழில் சூழ் திருப்பதிகள் எல்லாம் வேங்கட பொற்குன்னு முதல். அந்த திருமலை முதலான திருப்பதிகள், செல்லார் பொழில் சூழ் திருப்பதிகள். செல் அப்படின்னா மேகங்கள். இந்த இடத்துல ஆறுதல் அப்படின்னா படிந்திருத்தல் அர்த்தம். அப்போ மேகங்கள் படிந்திருக்கும்படியான பொழில்கள். அந்த திருமலை எவ்வளவு ஒசந்த ஸ்தானத்துல இருக்கு. அப்படி அந்த ஒசரத்தினாலே மேகங்கள் எல்லாம் படிந்திருக்கும்படியான பொழில்களாலே சூழப்பட்ட திருப்பதிகள் எல்லாம் எபெருமானுடைய உகந்தருளின நிலங்களான திவ்யதேசங்கள் எல்லாம். இந்த திவ்யதேசங்கள்லாம் எப்படிப்பட்டது? மருளாம் இருளோட மத்தகத்து தந்தாள் அருளாலே வைத்த அவர். இந்த திவ்யதேசங்கள் எல்லாம் சரமபர்வனிஷ்டனாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு மருளாம் இருளோட அஜ்ஞான அந்தகாரம், அந்த அஜ்ஞானமாகிற இருள் அது அறவே நீங்கும்படியாக மத்தகத்து தந்தாள் அருளாலே வைத்த அவர். மத்தகத்து தந்தாள் அருளாலே, இந்த சிஷ்யனுடைய சிரசிலே தம்முடைய திருவடிகளை வைத்த ஆச்சாரியன்.
எப்படி வைக்கணும்னா ஹேத்துவந்தரங்கள் இல்லாமல், அவனிடத்திலே ஏதோ ஒரு ஹேது இருக்கிறது, இவனை எனக்கு பண்ணினான், அதனால இவன் தலையில என் திருவடியை வச்சேன் அப்படின்னு ஆச்சாரியனும் கிடையாது. இவர் என் தலையில எனக்கு திருவடிகளை வச்சார்னா எனக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற வேறு ஒரு பிரயோஜனத்தை ஆசைப்படக்கூடிய சிஷ்யனும் கிடையாது. ஹேதுவே இல்லாதவாறு கிருப்பை உன்னையே, ஆச்சாரியன் தம்முடைய கிருப்பையே பத்தாசாக கொண்டு அந்த ஆச்சாரியரானவர் அந்த சிஷ்யனுடைய தலையிலே தன்னுடைய திருவடிகளை வைக்கிறாரே, அப்படி அஜ்ஞானாந்தகாரம் எல்லாம் போகும்படியாக அந்த சச்சிஷ்யனுடைய தலையிலே தம்முடைய திருவடிகளை தம்முடைய கிருப்பையொன்னினாலே வைத்தருளின ஆச்சாரியனே எல்லா திவ்யதேசங்களுமாக ஆகிறார். என்ன இப்படி உகந்தருளின நிலங்களான அர்ச்சாஸ்தலங்கள் எல்லாவற்றையும் சொன்னது எதுக்காக அப்படின்னு பார்த்தால், அர்ச்சாஸ்தலங்கள் மாத்திரம் கிடையாதான், பரம்வியூகம் விபவம் அந்தர்யாமித்வம்னு சொன்ன மீதி 4 நிலைகள் எம்பெருமானுடைய நிலைகள் உண்டே, அவைகளையும் சொன்னதற்கு உபலட்சணம். அப்ப பரவியூக விபவ அந்தர்யாமித்வ அர்ச்சாவதாரமாகிற எம்பெருமானுடைய 5 நிலைகளுமே ஆச்சாரியன்தான். என்ன இருப்பனாம் சச்சிஷ்யன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சூர்ணை ஸ்ரீவச்சன பூஷணத்திலே பிள்ளலோகாச்சாரியர் அருள் செய்கிறார். பாட்டு கேட்கும் இடமும் கூப்பீடு கேட்கும் இடமும் குதித்த விடமும் வளைத்த விடமும் ஓட்டும் இடமும் இவையெல்லாம் வகுத்த விடமேயா இருக்க கடவன் என்று பிள்ளலோகாச்சாரியரும் அருள் செய்திருக்கிறார். இந்த 5 நிலைகளைத்தான் பிள்ளலோகாச்சாரியர் காட்டுகிறார். பாட்டு கேட்கும் இடம், பாட்டு கேட்கும் இடம்னா சாமகானத்தை கேட்டுக்கொண்டு எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீவைகுண்டம் பரமபதம், இந்த பரம் என்கிற நிலை. கூப்பீடு கேட்கும் இடம், அசுரர்கள் ராட்சசர்களாலே மிகவும் நலியப்பெற்று சிரமத்தோடே கூக்குரலோடே ஓடி வருகிறார்களே ரிஷிகளும் தேவர்களும், அவர்களுடைய கூப்பீடு கேட்குவதற்காகவே திருப்பார்கடலிலே எம்பெருமான் சயனித்திருக்கிறானே, இந்த திருப்பார்கடல்லாம் கூப்பீடு கேட்கும் இடம். குதித்த விடம், அவர்கள் கூப்பீடு கேட்டவுடனே அவர்களை ரட்சிக்க வேணும்ங்கிறதுக்காக அவதாராதிகளை பண்ணுவதற்காக குதிக்கிறானே இந்த லீலா விபூதியிலே, அப்படி குதித்த விடம் விபவாவதாரம். வளைத்த விடம், வளைத்த விடம் ஒரு திறவளைத்து கொண்டு மறைந்திருக்குமா போலே அந்தர்யாமியாக எல்லா உயிர்களினுள்ளும் ஒருவன் அடியேன் உள்ளானேன்னு சொல்லும்படியாக எல்லா ஆத்மாக்களினுள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறானே அந்த நிலை. ஊட்டுமிடம், அடியார்கள் கண்களுக்கெல்லாம் விருந்தாக தன்னுடைய வடிவழகத்தனையும் ஊட்டும்படியாக அர்ச்சாவதாரமாக எழுந்தருளி இருக்கிறானே, இவையெல்லாம் வகுத்த விடமேயா இருக்க கடவன். வகுத்த இடம், நமக்கு வகுத்த சேஷி யார் என்று பார்த்தால் ஆச்சாரியன் தான். அப்படிப்பட்ட ஆச்சாரியன் என்னே இந்த சரமபர்வனிஷ்டனானவன் இருப்பான் என்று ஆச்சரியமாக காட்டுகிறார். ஏனைவ குருநாயஸ்ய ஞாச வித்யா பிரதீயதே தஸ்ய வைகுண்ட துக்தாப்தி துவாரகா சர்வ ஏவசா என்கிற ஒரு வச்சனத்தை இவ்விடத்திலே மணவாள மாமுனிகள் காட்டுகிறார். இந்த ஸ்லோகத்திலையும் பாருங்கள், ஏனைவ குருநாயஸ்ய, எந்த ஒரு ஆச்சாரியனாலே ஒரு தனக்கு ஞாச வித்யா பிரதீயத்தே, எம்பெருமானே உபாயம் என்கிற ஞானமானது அந்த வித்யானது அறியப்பட்டதாகிறதோ அந்த ஆச்சாரியனே தஸ்ய, அந்த சிஷ்யனுக்கு வைகுண்ட துக்தாப்தி துவாரகா சர்வ ஏவசா, வைகுண்டம் சரி, பரம், துக்தாப்தி திருப்பார்கடல், துவாரகா எம்பெருமான் கண்ணன் எழுந்தருளி இருந்த இடம் அது திவ்வதேசம் அல்லவா, அதனால அர்ச்சாவதாரத்தையும் சேர்த்துக்கோங்க. சர்வ ஏவசகா, மேலும் உண்டான அந்தர்யாமித்துவம், இது எல்லாமுமே எந்த ஒரு ஆச்சாரியரிடத்திலிருந்து எம்பெருமானே எல்லாம், எம்பெருமானே உபாயம் என்கிறதான அந்த ஞாச வித்யை அது அறியப்பட்டதாகிறதோ அந்த ஆச்சாரியனே இவையெல்லாம் என்கிற ஒரு பிரமாணத்தையும் இவ்விடத்திலே மணவாள மாமுனிகள் நமக்கு வியாக்கியானத்திலே எடுத்து காட்டி இருக்கிறார். அப்போ ஆச்சாரியனிஷ்டனாக இருக்கக்கூடியவனுக்கு ஆச்சாரியனே தான் உகந்தருளின நிலங்கள் எல்லாமுமே. ராமானுஜமுத்தந்தாதியின் இறுதியிலே அருளி செய்கிறாரே அமுதனார், இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர் அவைதம்மொடும் வந்திருப்பிடம் மாயன் இராமானுஷன் மனத்து இன் அவன் வந்திருப்பிடம் எந்த ஹிருதயத்துள்ளே. அப்போ எம்பெருமானாருடைய ஹிருதயத்திலேயே எம்பெருமான் திவ்யதேசங்கள் அனைத்தையும் அழைத்து கொண்டு எம்பெருமானார் ஹிருதயத்திலேயே எழுந்தருளி இருக்கிறானாம். அப்படி எம்பெருமான் தானே தனியாக எல்லா திவ்யதேச எம்பெருமான்களும் வந்தார்கள்னு சொல்லவில்லை, அந்த திவ்யதேசங்கள் எல்லாம் எம்பெருமானுக்குன்னு சொன்னார் அமுதனார். அவை நம்மோடும் மாயன் வந்திருப்பிடம் இராமானுஷன் மனம், திவ்யதேசங்கள் எல்லாவத்தோடும் எம்பெருமானாருடைய ஹிருதயத்தில் எழுந்தருளி இருக்கானா. உத்தாரக ஆச்சாரியரான எம்பெருமானாருக்கு சொன்னது போலே உபகாரக ஆச்சாரியர்களுக்கும் சொல்ல குறையில்லை. அப்படி எம்பெருமான் தன்னுடைய திவ்யதேசங்கள் எல்லாவற்றையும் சேரப்பிடித்து எடுத்துக்கொண்டு அந்த ஆச்சாரியனுடைய ஹிருதயத்திலே உரைகிறானே, அப்ப அந்த ஆச்சாரியனே தான் திவ்யதேசங்கள் எல்லாமுமே. இப்படி
இந்த ஆச்சாரியனுடைய வைபவத்தையும், இந்த சச்சிஷ்யனாக இருக்கக்கூடியவன் அந்த ஆச்சாரியனையே சகல திவ்யதேசமுமாக கொண்டிருப்பான் என்கிறதையும் அருளாள பெருமாள் எம்பெருமானார் இந்த 36வது பாசுரத்தில் அருளி செய்தார். இப்ப 37வது பாசுரத்தாலே எப்படிப்பட்ட ஒரு சச்சிஷ்யனானவன் எம்பெருமானுக்கு இருப்பிடமாகிறான். அப்ப ஆச்சாரியன் மட்டும்தான் எம்பெருமானுக்கு இருப்பிடமானா, சிஷ்யனை எம்பெருமானுக்கு இருப்பிடம் தான். எப்படிப்பட்ட சச்சிஷ்யனானவன் எம்பெருமானுக்கு இருப்பிடமாகிறான் என்பதனை 37வது பாசுரத்தாலே அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஆச்சரியமாக அருளி செய்கிறார். பொருளும் உயிரும் உடம்பும் புகழும் தெருளும் குணமும் செயலும் அருள் புரிந்த தன் ஆரியன் பொருட்டா சங்கற்பம் செய்பவர் நெஞ்சு என்னாலும் ஆளுக்கிடம். என்னாலும் ஆளுக்கு இடம். எம்பெருமானுக்கு இடம் ஏது என்று கேட்டால் பொருளும் உயிரும் உடம்பும் புகழும் தெருளும் குணமும் செயலும். இந்த 7 விஷயங்கள் இதெல்லாம் என்னன்னு பார்க்கிறோம். இப்போ பொருளும் தன்னிடத்துல இருக்கக்கூடியதான பொருள் செல்வம், இதெல்லாம் உயிரும் தன்னுடைய பிராணமும், உடம்பு தன்னுடைய சரீரமும், புகழ்னா தனக்கு இருக்கக்கூடிய கிரகம், ஷெல்டர்னு சொல்றோம் இல்லையோ, அப்ப தன்னுடைய கிரகமும், தெருளும் தன்னுடைய ஞானமும், அடுத்து குணமும் தன்னுடைய சமதமாதி குணங்களும். சமம் தமம் முதலான குணங்கள்லாம் ஆத்ம குணங்கள்னு கொண்டாடுகிறார்களே. இந்த சமம்னா வெளி இந்திரியங்களை அடக்கி இருத்தல், தமம்னா உள்ளிந்திரியங்களை அடக்கி இருத்தல். இது 2 குணம் மட்டும் மாறியும் அர்த்தம் பண்ணிக்கலாம். சமம்னா உள்ளிந்திரியங்களை அடக்கி இருத்தல், தமம்னா வெளி இந்திரியங்களை அடக்கி இருத்தல் என்ன அர்த்தம் பண்ணிக்கலாம். இப்படி முதலாக சபதமாதியான ஆத்ம குணங்களும் செயலும், அந்த குணங்கள் தலையெடுத்து செய்யப்படக்கூடியதான நல்ல விருத்திகள், நல்ல செயல்கள், இவை எல்லாமுமே. அப்ப பாருங்கள் எப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு நம்மிடத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காரு பாருங்கள். நம்மிடத்துல பொருள் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, உடம்பு இருக்கிறது, ஒரு புகழ், நமக்குன்னு ஒரு கிரகம் இருக்கிறது, நாம் செய்யக்கூடிய செயல்கள் இருக்கின்றன, நமக்குன்னு ஞானம் இருக்கிறது, நம்மிடத்திலே நிறைய நற்குணங்கள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் அருள் புரிந்த தன் ஆரியன் பொருட்டா, அருள் புரிந்த தன் ஆரியன் நம்மிடத்திலே எந்த ஒரு ஹேதுவையும் எதிர்பார்க்காமல் கிருபை பண்ணி நம்மை அங்கீகரித்து இவன் நம்முடையவன் அப்படிங்கிற அந்த தன்னுடைய அபிமானத்திலே நம்ம ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியன் பொருட்டாக, அந்த ஆச்சாரியனுக்கே சேஷமுடையவை இவை. இது எல்லாமே என்னுடைய பொருள் என்னிடத்துல இருந்தா அது ஆச்சாரியனுக்கே, என்னுடைய உயிர் எங்க ஆச்சாரியனுக்கே, என்னுடைய உடம்பு ஆச்சாரியனுக்கே, என்னுடைய கிரகம் ஆச்சாரியனுக்கே, என்னுடைய ஞானம் ஆச்சாரியனுக்கே, அந்த ஞானத்துக்கு விஷயமாக ஆச்சாரியனை கொண்டிருத்தல், என்னுடைய குணங்கள் எல்லாம் ஆச்சாரிய பிரசாதமடியாக எனக்கு வந்து சேர்ந்தவை, என்னுடைய செயல்கள் எல்லாம் ஆச்சாரியனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டியதற்காகவே. இனி இப்படியெல்லாம் சங்கற்பம் செய்பவர் நெஞ்சு, சங்கல்பம் பண்ணுபவர்களுடைய ஹிருதயம். அப்ப பாருங்கள் இப்படிதான் நாம் இருக்கணும். ஆனால் கடைசி பட்சம் இதெல்லாம் எங்க ஆச்சாரியனுக்கு தான் அப்படிங்கிற நினைவையாவது நாம் நினைக்க வேண்டாமா? அதனாலே சங்கற்பம் செய்பவர் நெஞ்சு முதல்ல நினைக்கணும், அதுக்கப்புறம் தான் செயல் நமக்கு ஏற்படுகிறது. அதனால இப்படி நினைப்பவர்களுடைய நெஞ்சு எந்நாளும் ஆளுக்கிடம், எல்லா காலங்களிலும் எம்பெருமானுக்கு வாசஸ்தானமாக இருக்கக்கூடியது. எல்லாமே என்னை போலவே எல்லாம் என்னை சேர்ந்த எல்லாமே என்னுடைய ஆச்சாரியனை சேர்ந்தது என தேவமத்தரியேன்னு இருக்கிற நிலை இதுதானே. இப்படிப்பட்ட இந்த நிலையானது, அந்த இப்படிப்பட்ட ஒரு ஹிருதயத்தை எம்பெருமான் தான் ஆதரித்து கொண்டிருப்பான். அந்த ஹிருதயத்திலே எம்பெருமான் எப்போதும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் என அருளாள பெருமாள் எம்பெருமானார் அருளி செய்கிறார். ஷரீரம் வசு விஜானம் வாசகர்ம குணானசூன் குருவர்த்தம் தாரயேத்யத்சு சச்சிஷ்யோ நேதர ஸ்மிருதா குருவர்த்தம் ஸ்வாத்மன பும்சா கிருதஜ்ஞஸ்ய மகாத்மனஹ சுப்ரசன்ன சதா விஷ்ணு ஹிருதிதஸ்ய விராஜதே. இப்படிப்பட்ட 2 பிரமாணங்களை மணவாள மாமுனிகள் நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஜெயசம்ஹிதையிலே ஸ்ரீ வராகநாயனார் அருளி செய்த வச்சனம். வராகநாயனார் வராக பெருமாள் தானே அருளி செய்த வார்த்தைகள் இவையெல்லாம். குருவர்த்தம் தாரயேத்யத்சு, இதெல்லாம் குருவுக்காக அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறது. ஷரீரம் வசு விஜானம் வாசகா கர்ம குணானசூன், இவைகளையெல்லாம் ஆச்சாரியனுக்காக அர்ப்பணித்திருக்கிறவனுடைய ஹிருதயமானது எம்பெருமான் எப்போதும் ஈடுபட்டு வசித்திருக்கும்படியான இடமாகிறது என அந்த பிரமாணத்தாலே வராக பெருமாள் தாமே அருளி செய்த வார்த்தையாக இவ்விடத்திலே மணவாள மாமுனிகள் நமக்கு காட்டுகிறார். ஆக இந்த பொருள் உயிர் உடம்பு எல்லாமே நம்ம போலே நம்முடைய ஆச்சாரியனுக்கு சேஷப்பட்டது என்கிற ஒரு ஞானமானது
நமக்கு ஏற்பட வேணும். அப்படி அந்த நினைவாகிலும் நம்ம பண்ணணும். அந்த நினைவாகிலும் எம்பெருமான் அந்த மனசை கொடுத்துருக்கானே, அந்த மனசாகிலும் அப்படி நினைக்கணும், எல்லாம் ஆச்சாரியனுக்கே அப்படிங்கிற ஒரு நினைவானது ஏற்பட வேணும் என்ன அருளாள பெருமாள் எம்பெருமானார் 37வது பாசுரத்திலே அருளி செய்தார். அடுத்து 38வது பாசுரத்தாலே இந்த ஆச்சாரிய வைபவத்தை இதுவரைக்கும் பலவிதமாக அருளி செய்து கொண்டிருந்தார். அப்படி அந்த ஆச்சாரிய வைபவத்தை எத்தனை விதமாக அருளி செய்தாலும் அதுல தேரும்படியான பொருள் என்ன என்று பார்த்தால் அந்த ஆச்சாரியன் சாட்சாத் பகவத் அவதாரம் என்பதுதான். அதை காட்டி இந்த 38வது பாசுரத்திலே இப்படி எல்லாரும் அவனுடைய அந்த ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றி அதனை அனுசந்தித்திருப்பதே நம்முடைய ஸ்வரூபத்துக்கு தகுந்தது என்பதனை இந்த 38வது பாசுரத்தாலே அருளி செய்கிறார். தேனார் கமல திருவாமகள் கொழுனன் தானே குருவாகி தன் அருளால் மானிடர்க்காய் இந்நிலத்தே தோன்றுதலால் யாருக்கும் அவன் தாழினையை உண்ணுவதே சால உறும். தேனார் கமல திருவாமகள் கொழுனன் உபதேசரத்தின மாலையிலே மணவாள மாமுனிகள் அருளி செய்தாரே, ஞானம் அனுட்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தம் தரும். ஆச்சாரியன் திருவடிகளை சரணம்னு பத்தி இருந்தால் இந்த எம்பெருமான் தானே வைகுந்தத்தை கொடுப்பான் என்று மணவாள மாமுனிகள் தாம் அருளி செய்தாரே. அந்த தேனார் கமல திருமாமகள் கொழுனன் என்கிற அந்த ஒரு வார்த்தை, அந்த அடியானது இந்த இவ்விடத்திலே அருளாள பெருமானார் அருள் செய்த வார்த்தையவே எடுத்து அவ்விடத்திலே காட்டியிருக்கிறார் மணவாள மாமுனிகள். அப்போ உபதேசரத்தின மாலையில பார்த்தாலும் இவர் அருள் செய்த கிரந்தத்திலிருந்து அப்படியே எடுத்து கொடுத்திருக்கிறார் என்றுதான் தெரிகிறது. அப்ப தேனார் கமல திருமாமகள் கொழுனன் தானே குருவாகி தன்னோடு இருக்கக்கூடியதான அந்த ஸ்பர்ஷம், அந்த ஸ்பர்ஷம் எப்போதும் பட்டுண்டே இருக்கிறதாலே எப்போதும் செவ்வி பெற்றதாக மது சமிருத்தி, அந்த தேனானது மாறாமல் பெருகும்படியான தாமரை பூவை வாசஸ்தானமாக தனக்கு உடையவளாய் ஸ்ரீ என்கிற திருநாமத்தை உடையவளான பெரிய விராட்டியார் இந்த தேனார்கமல திருமாமகள் கொழுனன், அவளுக்கு வல்லபனாக ஸ்ரீவல்லபனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தானே தான் ஸ்ரீயப்பதியாகையாலே சர்வாதிகனாக இருக்கக்கூடியவன். யார் பரபிரம்மம் என்று பார்த்தால் யாரிடத்திலே திரு இருக்கிறதோ, யாரிடத்திலே பெரிய பிராட்டியார் இருக்கிறாளோ அவன்தான் பரபிரம்மம் என்று பார்க்கிறோமே. இப்ப வேதங்கள் உபனிஷத்துக்கள்லாம் இது தெரிவிக்கிறது. அப்படி தானே இந்த சர்வாதிகனாக இருக்கிற எம்பெருமானே குருவாகி, குருவாகினா எப்படிப்பட்ட குருவாகி, தன்னுடைய திவ்ய ரூபத்தை எல்லாம் மறைத்து கொண்டு மனுஷ ரூபத்தை எடுத்துக்கொண்டு ஆச்சாரியனாகி, எதுக்காக குருவாக வேணும்? தன் அருளால் தன்னுடைய கிருபையாலே, எந்த ஹேதுவையும் எதிர்பார்க்காத நிருஹேதுக கிருபையாலே இப்படி அவதரிக்கிறது. யாருக்காக அவதரிக்கிறான் பெருமான்? மானிடர்காய். மானிடர்காய் ஏன் மனுஷர்களுக்காக பார்த்தால் இந்த சாஸ்திரவசியரான மனுஷர்கள், உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகளை எம்பெருமான் படைத்திருக்கிறான். ஆனா சாஸ்திர பிரகாரம் வாழ வேணும், சாஸ்திர விதி பிறழாமல் வாழ வேணும். இந்த கட்டாயம்லாம் யாருக்கு இருக்கு? விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ இருக்கான்னா கிடையாது, இது மனுஷர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ சாஸ்திரவசியராக மனுஷ ஜென்மத்திலே பிறந்திருக்கக்கூடிய ஜனங்கள் உபதேசாதிகளாலே திருத்தினால் திருந்தி உஜ்ஜீவிக்கலாம்படியான அதுக்கான யோக்கியதை உடையவர்களான மனுஷியர்கள், அவர்களுக்காக எம்பெருமான் தானே ஆச்சாரியனாக பிறக்கிறான். இந்நிலத்தே தோன்றுதலால், இந்நிலத்துல எப்படி தோன்றுகிறான் எம்பெருமான்? ஒரு குழந்தை தவறி போய் கிணத்துல விழுந்துடுத்து, அது கிணத்துல விழுகிற காலத்துல தாயார் பார்த்துட்டா உடனே என்ன பண்ணுவா? தானும் சேர்ந்து அந்த கிணத்துல குதிப்பாளோ. அது மாதிரி இந்த சம்சாராரணவ மக்னர்களான இந்த பூமியில இருக்கக்கூடிய சம்சாரிகளை உஜ்ஜீவனம் பண்ணுகிறேன் அப்படின்னு எம்பெருமான் ஆச்சாரியனாக அவதரித்து இங்க பிறக்கிறான். யாருக்காக பிறக்கிறான்? யாருக்கும். யாருக்கும்னா இந்த வர்ண பேதம் கிடையாது, ஆசிரம பேதம் கிடையாது, ஸ்திரீ புருஷ பேதம் கிடையாது. இப்படி என்னென்ன பேதங்கள் உண்டோ இந்த ஆத்மாக்களின் நடுவிலே இது எந்த பேதமும் இல்லாமல் சர்வ ஆத்மாக்களுக்காகவும் ஆச்சாரியனாக எம்பெருமான் தானே அவதாரம் பண்ணுகிறான். அதனாலே அவன் தாழினையை உண்ணுவதே சால உறும். இப்படி எம்பெருமான் ஆச்சாரியனாக அவதரிக்கையாலே, இந்த ஆச்சாரியன் எப்படிப்பட்டவர்? சேஷி, நம் எல்லாருக்கும் தலைவர், சரண்யர், எல்லாருக்கும் புகலிடம், பிராப்யர், எல்லாராலும் அடைந்து அனுபவிக்கத்தக்க திருவடிகளை உடையவர். இப்படிப்பட்ட ஆச்சாரியருடைய திருவடிகளையே உத்தேசியமாகவும் உபாயமாகவும் உபேயமாகவும் அனுசந்தித்திருப்பதே சால உறும். அவன் தாளினையை உண்ணுவதே, அவன் தாளினையை உண்ணுவது சால உறும்னு சொல்லல, அவன் தாளினையை
உண்ணுவதே சால உரும். அந்த உண்ணுவதேனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா இதை ஒழிய மற்றொரு உபாயம் நமக்கு கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப சால உரும், உரும் அப்படின்னா சேரும்னு அர்த்தம். அப்ப சால உரும் நம்முடைய ஸ்வரூபத்துக்கு சேர்ந்தது எது? பகவத் அவதாரம் இவர் என்று கருதி ஒரு ஆச்சாரியருடைய திருவடித்தாமர்களை பற்றி இருத்தலே நம்முடைய ஸ்வரூபத்துக்கு சால உரும், நம் ஸ்வரூபத்துக்கு மிகவும் சேர்ந்ததாக இருக்கும் என்று பார்க்கிறோம். மணவாள மாமுனிகள் அத்தியாச்சரியமாக மிகவும் பிரசித்தமான ஒரு பிரமாணத்தை இவ்விடத்திலே காட்டினார். சாக்ஷான் நாராயணோ தேவகா கிருத்வா மர்த்தியமயீம் தனும் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாது சாஸ்திரபாணினா தஸ்மாத் பக்திர் குரோர் கார்யா சம்சார பயபீருணா. இந்த பிரமாணமானது ஜயாக்கிய சம்ஹிதையிலே சாண்டில்ய ரிஷி சொன்ன வார்த்தை. ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. சாக்ஷான் நாராயணோ தேவகா, இது தேவனாக இருக்கக்கூடிய நாராயணன் சாட்சாத்தான எம்பெருமான் கிருத்வா மர்த்தியமயீம் தனும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் மக்னான் உத்தரதே லோகான் எல்லா ஜீவராசிகளையும் கரையேற்றுவதற்காக காருண்யாத்து சாஸ்திரபாணினா கிருத்வா மர்த்தியமயீம் தனும். இப்படி காருண்யாத்து தன்னுடைய கிருபையையே காரணமாக கொண்டு, யாரும் பிரார்த்திக்கல எம்பெருமானிடத்துல, அவனுடைய கிருபையையே காரணமாக கொண்டு சாஸ்திரபாணினா இதர அவதாரங்களிலே எல்லாம் சாஸ்திரங்களாகிற ஆயுதங்களை கொண்டு எம்பெருமான் தன்னுடைய ஆசிரித விரோதிகளை எல்லாம் போக்குகிறான். இந்த அவதாரத்திலே தான் சாஸ்திரபாணினா ஆயுதங்கள்லாம் கிடையாது, சாஸ்திரத்தை கையிலே கொண்டு வருகிறான் நம் எல்லாருக்கும் நல்ல உபதேசங்களை பண்ணி உஜ்ஜீவனத்தை பண்ணுவதற்காக. இப்படி ஆச்சரியமான எம்பெருமானுடைய அவதாரம் ஆச்சாரிய அவதாரம் அப்படின்னு பார்க்கிறோம். இரம்பியப்பா அவர் வரவரமுனி தினச்சரியா இது மணவாள மாமுனிகள் விஷயமான ஒரு ஸ்தோத்திர கிரந்தத்தை அருளி செய்தார். மணவாள மாமுனிகளுடைய நித்திய கர்ம அனுஷ்டானங்களை எல்லாம் நாம் அனுதினமும் அனுசந்திக்கலாம்படியான ஒரு ஸ்தோத்திரம். அதில் மணவாள மாமுனிகள் தினந்தோறும் கார்த்தால வேளையில எழுந்திருக்கும் போது அவர் என்ன பண்ணுகிறார் என்பதனை ஒரு ஸ்லோகத்தால் அருளி செய்கிறார். பரேத்யுஹு பஷ்சிமே யாமே ஜாமின்யா சமுபஸ்திதே பிரபுத்திய சரணம் கத்வா பராம் குரு பரம்பராம் தியாத்வா ரகஸ்ய திருதயம் தத்வ யாதாத்மிய தர்ப்பணம் பரவியூஹாதிகான் பத்யுஹு பிரகாரான் பிரணிதாயச்ச. கார்த்தால எழுந்துகிறார் மணவாள மாமுனிகள். எழுந்திருந்து என்ன பண்றார்? பிரபுத்திய சரணம் கத்வா பராம் குரு பரம்பராம், குரு பரம்பரையை அனுசந்தித்து வணங்குகிறார். தியாத்வா ரகசியத்திரயம் தத்துவ யாதாத்மிய தர்ப்பணம், ரகசியத்திரயத்தை தியானிக்கிறார். அது ரகசியத்திரயம் அருளி செய்யும்படியான அர்த்த விசேஷங்களை எல்லாம் நினைக்கிறார். அதற்கு பிற்பாடு பரவியூஹாதிகான் பத்யுஹு பிரகாரான் பிரணிதாயச்ச, எம்பெருமானுடைய பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமித்வம் அர்ச்சாவதாரம் என்னும்படியான நிலைகளையெல்லாம் நினைக்கிறார். இதையே இவ்விடத்துல விண்ணப்பம் பண்றேன்னா, இந்த தினச்சரியா ஸ்லோகம் இப்ப விண்ணப்பம் பண்ணேனே, திருமழிசை அண்ணாவப்பங்கார் சுவாமி அத்தியாச்சரியமாக இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வியாக்கியானம் அருளி செய்தார். அதுல இந்த பரவியூஹாதிகான் பத்யுஹு பிரகாரான் பிரணிதாயச்ச, பரவியூஹாதிகான் 5 நிலைகளை சொல்லும் போது பரம் வியூகம் முதலான நிலைகள்னு சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? 5 நிலைகள்னு சொல்லவே இல்லை, பஞ்ச தசைகள், இந்த எம்பெருமா பஞ்ச பிரகாரங்கள்லாம் சொல்லலை, பரவியூஹாதிகான் அப்படின்னு சொன்னார். அப்ப 5 நிலைக்கு மேலே ஏதேனும் இருக்கான்னா உண்டு. ஒரு நிலை உண்டு, அர்ச்சாவதாரத்துக்கு பிற்பாடு ஆச்சாரியன் என்கிற நிலை அது என்று திருமழிசை அண்ணாப்பங்கார் சுவாமி வியாக்கியானித்து உள்ளார். அப்போ இந்த பரம்வியூகம் இவைகளெல்லாம் எங்கோ தூரஸ்தமாக இருக்கக்கூடியது. விபவாவதாரம் நம்மிடையே எம்பெருமான் வாழ்ந்து போந்தது. ஆனா நாம் அதை பார்க்கும்படியான பாக்கியத்தை பெறவில்லை. ஒரு கால் பார்த்திருப்போமோ என்னவோ, அதுவும் நமக்கு தெரியவில்லை. அந்தர்யாமித்தம் எல்லாரோடும் நீக்கமர நிறைந்திருக்கிறான், நாம் இன்னும் உணரவில்லை. அர்ச்சாவதாரம் கண்ணுக்கு விருந்தாகும்படியாக உகந்தருடைய நிலங்களிலே எல்லாம் எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். நம் ஒருவருடைய அகங்களிலேயும் எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். வாயை திறந்து பேசுறாரா? பேசுறதில்லை. ஆனா ஆச்சாரியன் என்கிற இந்த 6வது நிலையிலேதான் நாம் எளிதாக பத்தலாம்படியாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். அப்ப தேனார் கமல திருமாமகள் குழுனன் தானே குருவாகி தன் அருளால் மானிடர்க்காய் இந்நிலத்தே தோன்றுதலால் யாருக்கும் அவன் தாளினையை உண்ணுவதே சால உரும் என்ன அருளாள பெருமாள் எம்பெருமானார் அருள் செய்கிறார். அப்ப ஆச்சாரியன்தானும் பகவத் அவதாரமே தான். இப்படி ஆச்சாரிய பிரபாவத்தை எத்தனை தடவை சொன்னாலும் அதிலிருந்து நமக்கு சாரதமமாக கிடைக்கக்கூடிய அர்த்தம் என்ன? ஆச்சாரியன் சாட்சாத் பகவத் அவதாரம் என்பதனை இந்த 38வது பாசுரத்தாலே அருளாள பெருமாள் எம்பெருமானார் அருளி செய்கிறார். அடுத்து 39வது பாசுரம். இப்ப சாத்து பாசுரங்களுக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும்
பிரதம பருவத்தில் தொடங்கி சரம பருவத்தினுடைய ஏத்தம் வரைக்கும் கொண்டு வந்து கடைசியிலே ஆச்சாரியனே பரமாத்மா சாட்சாத் பகவத் அவதாரம் என்கிற வரைக்கும் கொண்டு வந்தாரே. இப்போ 39வது பாசுரத்திலே ஒரு சந்தேகம் வர்றது. ஆச்சாரியன் பகவதாரம்னு தெரிந்து கொண்டோம், ஆனா இந்த ஆச்சாரிய வைபவத்தை அறிந்து கொண்டு இந்த விஷயத்திலே நன்னாக ஊன்னி இருந்து ஆச்சாரியனே எல்லாம் தேவுமத்தறியேன் என்று இருக்கக்கூடிய அந்த விசேஷ அதிகாரி அவரை குறித்து சாமானிய லௌகிகர்கள் என்னென்ன நினைக்கிறார்கள் என்ன பார்த்தால், இவர் என்ன எப்ப பார்த்தாலும் இது நாள் வரைக்கும் இவர் எபெருமான் எபெருமான் இருக்கார், பகவான் பகவான் சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு என்ன இந்த பகவான் இடத்துல என்னத்தை கண்டாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர்கள்லாம் இத்தனை நாள் பகவான் பகவான் கிடந்தார். இப்ப ஆச்சாரியன் கடந்துட்டு இருக்கார். பகவான் நாற்றும் பரவாயில்ல, ஏதோ எம்பெருமான் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், போய் கோயிலுக்கு போயிட்டு இருந்தார், கைங்கீரம் பண்ணிட்டு இருந்தார், சரி யாரோ ஆச்சாரியனாம் மனுஷனா யாரோ ஒருத்தர் இருக்கார், அவர் பின்னாடி போயிட்டு இருக்கார் இவர் அப்படின்னு இந்த பகவத் விஷயத்தை விட இந்த ஆச்சாரிய விஷயத்தையே உத்தேசம்னு பத்திண்டி இவர் போயிட்டு இருக்காரே அப்படின்னு உலகர்கள் எல்லாம் பழி சொல்லுவார்களே அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுறது. அந்த சந்தேகத்தை தானே நமக்கு ஏற்படுத்திய அருளாள பெருமானார் அதற்கு சமாதானமும் சொல்லுகிறார். இது பகவத் விஷயத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஒக்கும். நீ பகவான் பகவான் போயிட்டு இருந்தாலும் ஒன்னு அப்படிதான் சொல்லுவா இந்த சம்சாரிகள், நீ ஆச்சாரியன் சொல்லிட்டு இருந்தாலும் அதே தான் சொல்லுவா இந்த சம்சாரிகள். அதனாலே இந்த ரெண்டு விஷயத்திலையும் இருக்கக்கூடியவர்களான பரம பாகவதோத்தமர்கள் அவர்களுடைய ஏத்தத்தை சொல்லி, அதனாலே அப்படிப்பட்ட ஏத்தமுடைய அந்த மிக உயர்ந்த அதிகாரிகளான மகாத்மாக்கள் அவர்களிடத்திலே இந்த உலகர்களான சம்சாரிகள் அவர்களை நிந்தித்தால் அது ஸ்துதி, இந்த உலகர்கள் அவர்களை துதித்தால் அதுதான் மிகப்பெரிய நிந்தை என்ன ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை இந்த 39வது பாசுரத்திலே அருளாள பெருமானார் அருளி செய்கிறார். அலகை முலை சுவைத்தார்க்கு அன்பர் அடிக்கன்பர் திரதமென திரிவார் தம்மை உலகர் பழிதூத்தில் துதியாகும் தூத்தாதவர் இவரை போத்தில் அது புண்மையேயாம் என அருளி செய்திருக்கிறார். அலகை முலை சுவைத்தார்க்கு, அலகை முலை சுவைத்தார்னா எம்பெருமான், அலகைனா பேயின் அர்த்தம், பேய்க்கு அலகைன்னு பேர், பேயின் முலை சுவைத்தானே எம்பெருமான். எப்படி பெற்றதாய் போல் வந்த பேச்சு பெருமுளையூடு உயிரை வத்தாவாங்கி உண்டவாயான் வதறி வணங்குதுமே என்று திருமங்கையாழ்வார் அருளி செய்தாரே. அப்படி அலகை முலை சுவைத்தார்க்கு, அந்த பேய் முலையை எம்பெருமான் சுவைத்தான் அல்லவா, பேய் முளைத்தலை நஞ்சுண்ட பிள்ளை, அந்த பெற்றதாய் போல் வந்த பேச்சின்னு சொல்லும்படியாக தன்னுடைய வடிவத்தையே மறைத்து கொண்டு தாய் வடிவத்தோடே வந்த பேச்சியினுடைய அந்த பாலை பிராணத்தோடே கூட பசையற சுவைத்தானே எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அன்பர், அந்த எம்பெருமானுக்கு அன்பர் இந்த எம்பெருமானுடைய அடியார்கள். அந்த முளைப்பால், இந்த பூதனையினுடைய முளைப்பாலானது அந்த விஷத்தோடே கூடியிருந்தாலும் கண்ணன் பெருமானுக்கு அதுவே ரசம் போல இருந்துதான். ஏன்னா அது விஷமாக இருந்தாலும் கண்ணனுக்குன்னு கொண்டு வந்துட்டாளோ இல்லையோ, அதனால அந்த எம்பெருமான் தூய குழவியாய் விடப்பால் அமுதா அமுது செய்திட்ட மாயன் இன்னும் ஆழ்வார் அருளி செய்தார். அதை அமிர்தமாக எடுத்து கொண்டான், அவள் கையில் அகப்படாமல் அந்த விஷப்பாறையே அமுதாக்கி அதை அமுது செய்தானே, அதை அமுது செய்து ஜகத்துக்கே வேர்பத்து அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் தானே, அப்படி ஜகத்துக்கே வேர்பத்தான தன்னை நோக்கி தந்தவன் இன்னும் மணவாள மாமிகள் ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். இந்த இடத்துல அலகை முறை சுவைத்தார்க்கு அன்பர், அலகை முறை சுவைத்தார்க்கு அன்பர், பூதையினுடைய முளைப்பாறை அமுது செய்த எம்பெருமான் அவனுக்கு அடியவர்னு ஏன் சொல்லணும் என்னால் அந்த ஒரு சேஷ்டிதத்திலே தான் அடியார்கள் ரொம்ப ஈடுபடுகிறார்களாம். ஏன்னா இந்த அடியார்களுக்கு வகுத்த விஷயம் எம்பெருமான் தான். அந்த எம்பெருமான் தன்னைத்தானே ரட்சித்து இந்த அடியார்கள் அனுபவிக்கும்படியாக கொடுத்திருக்கிறானே. அதனாலே அலகை முலை சுவைத்தார்க்கு அன்பர் அடிக்கன்பர், அந்த அன்பர் அடிக்கு அன்பர், அந்த எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களான அந்த திருவடிகளிலே பிரேமயுக்தராக இருக்கக்கூடியவர்களான அடியார்கள், அவர்களுடைய திருவடிகளிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய அடியார்க்கு அடியவர்கள் ததிய சேஷபூதர்கள், அவர்கள் திரதமென திரிவார் தம்மை. இப்படி பாகவத விஷயத்திலே பிரேமம் மிகுந்திருந்து இந்த உலகத்துல எல்லாரும் இவர்கள் விசேஷமான விசேஷ அதிகாரிகள் என்ன சொல்லும்படியாக திரிகின்ற மகாத்மாக்கள். இதுக்கு மற்றொரு அர்த்தமும் உண்டு. அன்பர் அடிக்கு அன்பர் அப்படின்னா இப்படி இவர்கள்லாம் தான் இந்த பாகவத சேஷ பூதர்களாக இருக்கிறவர்கள்லாம் தான் திலதமென, திலதம்னா திலகம், திலகம்னா என்ன நெத்தியில அணிந்து கொள்ளுகிறோம் அல்லவா, அந்த நெத்தியிலை அணிந்து கொள்வதாலே அந்த திலகத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா இதுதான் உத்தமாங்கம், இந்த தலைங்கிறது தான் உத்தமாங்கம்.
இதை பார்த்தால் இதுல நமக்கு முதல்ல தெரியக்கூடியது என்னது? இந்த திலகம் படியன் இருக்கேன், நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கோ. முதல்ல உங்களுக்கெல்லாம் தெரிவது என்ன? இந்த திருமண்காப்பு. அது உத்தமாங்கத்திலே அணிந்து கொண்டிருப்பதாக. இப்ப யாரோ ஒருத்தர் நித்தியம் திருமண்காப்பு அணியக்கூடியவராக இருக்கிறார். அந்த திருமண்காப்பு அணிதல்ங்கிறது அவர் திருமண்காப்பு இல்லாம யார் கண்ணிலையும் படவே மாட்டார். அப்படி இருக்கக்கூடிய ஒருவர் அவரை பத்தி ஏதோ வேற ஒருத்தர் இடத்துல கேட்டாக்கா முதல்ல அவ என்ன சொல்வா? இந்த பட்டையா ஒருத்தர் திருமணிட்டு இருப்பாரே அவரா அப்படின்னு கேட்பா. அப்ப இதுதான் நம்முடைய அந்த நம்ம பார்க்கக்கூடியவர்களுக்கு முதல்ல அது மனசுல அப்படியே சென்று சேருகிறது. அப்படி அந்த திலகம்ங்கிறது அத்தனை முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அப்படி திலகமென திரிவாரதம்மை. இந்த பாகவத விஷயத்திலே ஈடுபட்டிருக்கிறவர்கள் தான் இந்த உலகத்துக்கே திரதமாக இருக்கக்கூடியவர்கள் என்ன இந்த உலகில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாம் கொண்டாடும்படியானவர்கள். இந்த பாகவத விஷயத்திலே ஊன்னி இருக்கக்கூடியவர்கள் திரதமென திரிவார்தம்மை. அப்படி திரியக்கூடியவர்களை உலகர் பழிதூத்தில், இப்படி இருக்கக்கூடிய விசேஷ அதிகாரிகளை எல்லாம் உலகர் பழிதூத்தில், உலகத்தில் இருக்கிற சம்சாரிகள் எல்லாம் பழிக்கிறார்கள். ஏன் பழிக்க போகிறார்கள் அப்படின்னா, இவாழ்கிட்ட இந்த சிவைஷ்ணவர்கள் அடியார்கள் அப்படின்னு வெறும்னு போயிட்டு இருக்கார்கள். அவர்களுடைய வர்ணாசிரமாதிகளை எல்லாம் விசாரிக்கிறது கிடையாது. அவர்கள்லாம் பார்த்தா பாகவதர்கள், எபெருமானுடைய அடியார்கள் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுண்டு அப்படியே அவர்கள் பின்னாடியே போய் கொண்டு இருக்கிறார்கள். அப்படியே போனா கூட பரவாயில்ல, பகவத் விஷயத்தையே விட்டுட்டு வேற போகிறார்கள். இத்தனை நாள் பகவத் விஷயம் அடிச்சுட்டு இருந்தார்கள். இப்ப பாகவத் விஷயம்னு பழியா கிடக்கிறார்களே. அதுவும் பின்னாடியே போயிட்டு இருக்கிறார்களே. அந்த பாகவத விஷயமே உத்தேசியம்னு போகிறார்களே அப்படின்னு லௌகிகர்கள் எல்லாரும் பழி தூத்துகிறார்கள். அப்படி பழி தூத்தினால் துதியாகும். அது ஏன் துதியாக போகிறது அப்படின்னா, இவர்களுடைய குணப்பிரகாசகம், இவர்களுடைய உண்மையான குணத்தை அது வெளிப்படுத்துகிறதே. அவர்கள் பழியாக சொல்லுகிறார்கள், எப்ப பார்த்தாலும் இப்படியே போயிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆனா எப்ப பார்த்தாலும் பாகவத விஷயமாகவே போய் கொண்டிருக்கிறார்கள், எப்ப பார்த்தாலும் ததிய சேஷ பூதர்களாகவே திரிகிறார்கள் அப்படின்னு சொல்றது அது எவ்வளவு ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஆனா அதை நிந்த போல சொல்லுகிறார்கள். அப்ப அந்த நிந்தையும் ஸ்துதியாக ஆகிவிடுகிறது. ஆக உலகர் பழிக்கில், இந்த உலகர் பழி தூத்தில் துதியாகும். அடுத்து தூத்தாதவர் இவரை போத்தில் அது புன்மையேயாம். இப்ப போத்தாதவர் இப்படி பழி தூத்தாமல் இந்த லௌகிகர்கள் இருக்கிறார்கள்னு வச்சுப்போம். இப்படி பாகவத சேஷத்துவமே யாத்திரையாக ஒருத்தர் போயிட்டு இருக்கார். அப்படி அவர்களை பார்த்தா இந்த சம்சாரிகளுக்கு முதல்ல பொறாமையா தான் இருக்கும், ஏதான பழி சொல்லலாம் போலதான் இருக்கும். ஆனா அப்படி ஏதும் சொல்லாமல் இந்த லௌகிகர்கள், இந்த கீழ் சொன்ன இந்த உத்தம அதிகாரிகள்லாம் இருக்காளே, அவளை எல்லாம் பார்த்துட்டு இவாளை நம்ம புகழாத விட்டுட்டோம்னா இவனை கூட புகழ மாட்டேன், இவ்வளோ ஆச்சரியமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் இவர் எத்தனை ஆத்ம குணங்கள் கைவந்தவர், இவரை புகழாத இப்படி ஒருத்தன் அமைதியா போயிட்டு இருக்கானே, ஏதோ மாதிரி போயிட்டு இருக்கானே அப்படின்னு உலகத்துல யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிடுவாளோ அப்படிங்கிறதுக்காக ஏதோ மேலெழுந்த வாரியாக அவர்கள் கை கொண்டு இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் அதையெல்லாம் பார்த்து, அவர்களிடத்தில் இருக்கிற ஆத்ம குணங்கள் அதையெல்லாம் பார்த்து அவர்களை புகழ்ந்தார். இந்த அதிகாரியாக இருக்கக்கூடியவர் ததிய சேஷத்துவமாக போகக்கூடியவர் ரொம்ப ஆச்சரியமா போயிட்டு இருக்காரு, ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிலைதான் சுவாமி உங்களுக்கு, அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமோ அப்படின்னு புகழ்ந்தால், இப்படிப்பட்ட உலகர்கள் அவர்களை தூத்தினால், என தூற்றக்கூடியவர்கள், அவர்களை பழி சொல்லக்கூடியவர்கள் உண்மையை சொல்லி பழி சொல்லுகிறார்கள், பாகவத சேஷத்துவமே போயிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிதான் தூத்துகிறார்கள். அதனால அது ஸ்துதியாக ஆயிடுறது. ஆனா புகழக்கூடியவர்கள் என்னன்னு புகழுகிறார்கள், இப்படி பாகவத சேஷத்துவமாகவே போயிட்டு இருக்கார், இத்தனை நல்ல குணங்கள்லாம் இருக்கு, அதுவும் எதுக்காக அவரை புகழணுங்கிறதுக்காக பண்ணல, புகழலைன்னா யாராவது ஏதாவது சொல்லிட போறாளே, சரி இடத்துல இத்தனை நல்ல குணங்கள் இருக்கு அதையெல்லாம் சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக சொன்னா அது இவர்களுடைய தகுதி, இந்த உத்தம அதிகாரிகளுக்கு சேராத ஒன்னாகையாலே உண்மை அது அவர்களுக்கு நிந்தையாகி விடுகிறது. இப்படிப்பட்ட நிந்தையாகி விடுகிறது. எதை கொண்டாடணுமோ அதை கொண்டாடுறது இல்லை, இதோ கொண்டாடுறது, அப்படி பண்ணால் அது நிந்தையாக ஆகிவிடுகிறது. என்ன இப்படி பாகவத சேஷத்துவமே யாத்திரையாக ஆச்சாரியனே சேஷி என்று இருக்கும்படியான இந்த நிலை, அதனை எப்படி புகழ்கிறார்கள், எப்படி இகழ்கிறார்கள், அது இகழ்வதாலே புகழ்ச்சியாகிறது, புகழ்வதாலே இகழ்ச்சியாகிறது அப்படின்னு இப்படிப்பட்ட இரண்டு புறங்களிலும் இருந்து கொண்டு அருளாள பெருமாள் பெருமானார் அற்புதமாக காட்டியிருக்கிறார். ஞாச வித்யைக்கு நிஷ்டானாம் வைஷ்ணவானாம் மகாத்மனாம் பிராகிருதாபிஸ்துதிர் நிந்தா ஸ்துதிரிதி ஸ்மிருதா என்று ஒரு பிரமாணத்தை காட்டுகிறார். அப்படியே இந்த பாசுரத்தை, இந்த ஸ்லோகத்தை தமிழ் படுத்தினா போன ஒரு பாசுரம். ஞாச வித்யைக்கு நிஷ்டானாம்,
இந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மகாத்மாக்கள், ஞாச வித்யைக நிஷ்டானாம், எம்பெருமானையே சரணமாக பத்தினவர்கள், எம்பெருமான ஒழிய இதர உபாயத்தை பத்தாதவர்கள், ஆச்சாரியனே தெய்வம்னு இருக்கக்கூடியவர்கள். இவர்களை எல்லாம் பிராகிருதாபிகி, இந்த பிராகிருத ஜனங்கள் எல்லாம் ஸ்துதிர் நிந்தா, அவர்களை இந்த சம்சாரிகள் எல்லாம் இந்த உத்தமாதிகாரிகளை ஸ்துதித்தால் அது நிந்தையாகிறது, நிந்தித்தால் அது ஸ்துதியாகிறது என இந்த பிரமாணமானது ரொம்ப ஆச்சரியமாக எடுத்து காட்டுகிறது. அப்ப ஆச்சாரிய கைங்கரியமே யாத்திரையாக போந்த அந்த மகாத்மாக்களான பரமபாகவதத்துவர்களுடைய ஆச்சரியமான நிலை, அதை குறித்து சம்சாரிகளுடைய பேச்சுகளானவை எப்படி இருக்க வேண்டும், அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனை இவ்விடத்திலே அருளாள பெருமானார் காட்டியிருக்கிறார். மேலே இறுதியாக 40வது பாசுரம், அதனுடைய அர்த்த விசேஷத்தை நாம் அனுபவிக்க போகிறோம். இப்படி ஆனாலும் இந்த பாகவதர்களுடைய சொல்லும் செயலும், இவர்களுடைய செயல்களானவை, இவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், இதெல்லாம் இந்த சம்சாரிகளுக்கு பொருந்தாதே. அதனால அதை சொல்லி பழிச்சார் என்ன, அதை சொல்லி இந்த சம்சாரிகள் பழிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, இது ஏற்கனவே பிரதம பருவத்திலே எம்பெருமான்னு சொல்லிட்டு போறவர்களுக்கும் இருக்கிறது. அதனாலே இந்த சாமான்யமாக இந்த எம்பெருமானையே சரணமாக பற்றி இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்களுடைய அவர்களுடைய சொற்கள், அவர்களுடைய செயல், அவர்களுடைய கட்டாட்சம் இதெல்லாம் பட்டுதுன்னா அதனாலே எப்படிப்பட்ட பெருமையை உடையவர்களாக ஆவோம், அது எவ்வளவு மகிமை வாய்ந்தது அப்படிங்கிறத சொல்லி இந்த பிரபந்தத்தை அருளாள பெருமாள் எம்பெருமானார் தலை கட்டுகிறார். அல்லிமலர்பாவை கண்பரடிக்கு அன்பர் சொல்லும் அவிடு சுருதியாம், நல்ல படியாம் மனுநூர்க்கு அவர் சரிதை, பார்வை செடியார் வினை தொகைக்கு தீ என அருளி செய்து அருளாள பெருமாள் பெருமானார் இந்த பிரபந்தத்தை தலை கட்டுகிறார். அல்லிமலர்பாவை கண்பர், அல்லிமலர்பாவை பெரிய விராட்டியார், அந்த பெரிய விராட்டியாருக்கு அன்பர் யார்? எம்பெருமான். எம்பெருமானுக்கே நிரூபகமானது. கோலமலர்பாவைக்கு அன்பா என்று ஆழ்வார் அழைக்கும்படியானது. அல்லிமலர்பாவை, இந்த அல்லிமலர்னா இந்த நன்னாக மலர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு தாமரை பூவை தனக்கு வாசஸ்தானமாக உடைய பெரிய விராட்டியாருக்கு அன்பன் எம்பெருமான். இப்படிப்பட்ட அந்த கோலமலர்பாவை கண்பன்னு சொல்லும்படியாக அதையே தனக்கு நிரூபகமாக உடையவனான எம்பெருமான், பிராட்டி விஷயத்திலே பிரேமத்தோடே கூடினவனான எம்பெருமான் திருவடிகளிலே, அவன் திருவடிகள் அன்பரடிக்கு அன்பர், அவன் திருவடிகளிலே பண்ணக்கூடிய பேர் அன்பையே தங்களுக்கு நிரூபகமாக உடையவர்களான பாகவதர்கள். அப்படிப்பட்ட அந்த பாகவதர்கள் சொல்லும் அவிடு சுருதியாம். சொல்லும் அவிடு அப்படின்னா, அவிடு விடு அப்படின்னா சாதாரணமாக சொன்ன வார்த்தை, வினோதமாக எதையோ சொல்லுவதற்காக சொன்ன வார்த்தை. ஆனா அப்படிப்பட்ட வார்த்தையும் சுருதியாம், அது வேதம் போல ஆயிடுறது. இப்படி வினோதமாக சொன்ன வார்த்தையும், அப்படிப்பட்ட பாகவதர்கள் திருவாக்கிலிருந்து ஏற்பட்ட வார்த்தையும் இது வேதார்த்தத்தோடே கூடினதாக இருக்கிறது. வேதார்த்தத்தோடு கூடினதாக இருக்கிறதுன்னா திருமங்கையாளர் அருள் செய்தாரே, கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ. கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரம், கலையிலங்கு மொழியாளர்னா அந்த திருக்கண்ணபுர வாசிகள் என்ன பேசினாலும் அது சாஸ்திரோக்தமாகத்தான் இருக்குமா. சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டிலுமே பேசக்கூடியவர்கள் திருக்கண்ணபுரத்து வாசிகள் என ஆழ்வார் அருள் செய்தாரே. இப்படி வினோதமாக சொல்லக்கூடிய வார்த்தையும் அது வேதார்த்தமாகவே இருக்கும். அபௌருஷேயமாய் நித்திய நிர்தோஷமாய் ஆப்ததமமான வச்சனமாக இருக்கும் என்ன, அதை நாம் பிரமாணமாகவே எடுத்துக்கலாமா. அப்படிப்பட்ட அடியார்கள் சாமான்யமாக சொன்ன வார்த்தையிலுமே பகவத் விஷயமும் பாகவத விஷயமும் ஆச்சாரிய விஷயமுமே தான் நிறைந்திருக்கும். சாஸ்திர விஷயங்கள் வேத வேதாந்தங்கள் சொன்ன விஷயங்களே தான் நிறைந்திருக்கும். மற்றொரு விஷயம் அதுல இருக்கவே இருக்காது. இப்படி ஆச்சரியமாக அருள் செய்திருக்கிறார். சொல்லும் அவிடு சுருதியாம். அடுத்து நல்ல படியாம் மனுநூர்க்கு அவர் சரிதை. அவர் சரிதை, அந்த பாகவதர்களுடைய நடத்தை, அவர்களுடைய நித்திய அனுஷ்டானமானது அது எப்படிப்பட்டது? மனுநூர்க்கு நல்ல படியாம். மனுநூல், மனு தர்ம சாஸ்திரம்னு சொல்றோமே, அந்த மனு சொன்ன சாஸ்திரத்துக்கு நல்ல படியாம். படி அப்படின்னா ஒரு பிரதி, மூல நூல்னு ஒன்று இருக்கு, அதை பார்த்து அது போல இன்னொரு நூல் எழுதுறோம் அல்லவா. அது மாதிரி இந்த மனுவானவன் தன்னுடைய ஸ்மிருதியை சொல்லுவதற்கு முன்னதாக அவர் சரிதையை பார்த்து கொண்டிருந்தான். இந்த பாகவதர்களுடைய சரித்திரமாக
அவர்களுடைய நடத்தையை பார்த்துட்டு இருந்தான். தர்மசாஸ்திரங்கள் எண்ணிறந்தவை, அதுல தலையானது எது, சதாச்சாரங்களை எல்லாம் நமக்கு உரைக்கக்கூடியது எது, தர்மசாஸ்திரங்கள்ல சேர்ந்ததுன்னா மானவ தர்மசாஸ்திரம், வேதேஷு பௌருஷம் சூக்தம், தர்மசாஸ்திரேஷு மாணவம், பாரதே பகவத்கீதா, புராணேஷு ச வைஷ்ணவம் என்று ஒரு பிரமாணம் சொல்லுகிறதே. அப்படி இந்த பாகவதர்களுடைய சரித்திரம் அதை பார்த்தால் இதை பார்த்துதான் மனுவானவன் தன்னுடைய தர்மசாஸ்திரத்தை இயற்றினான் போல் இருக்கிறது. அந்த தர்மசாஸ்திரத்துக்கு மூலம் எதுனா இந்த ஸ்ரீவைஷ்ணவர்களான பெரியோர்களுடைய அனுஷ்டானம் தானோ என்று சொல்லலாம்படியாக இருக்குமா? அடுத்தது பார்வை செடியார் வினை தொகைக்கு தீ, அப்ப சொல்லும் அவிடு சுருதியாம். அவர்கள் சொல்லக்கூடிய வினோதமான வார்த்தைகளும் அது வேதம் போலே பிரமாணமாக பரிகிரகிக்கத்தக்கது. அடுத்து மனுநூற்கு அவர் சரிதை நல்ல படியாம். மனு தர்மசாஸ்திரமே இவர்களுடைய அனுஷ்டானங்களை பார்த்து அதற்கேத்தா போலே சதாச்சாரங்களை உரைக்கலாம் என்று மனு எழுதினான் போல் இருக்குன்னு சொல்லும்படியாக இருக்குமாம். பார்வை செடியார் வினை தொகைக்கு தீ, அவர்களுடைய கட்டாட்சமானது எப்படிப்பட்டதுன்னா தூர்மண்டி கிடக்கக்கூடிய குவியலாக கிடக்கக்கூடிய நம்முடைய கர்ம சமூகங்களையெல்லாம் அவைகளை அக்னி போலே நாசம் பண்ணக்கூடியது. அப்படி இவர்களுடைய கட்டாட்சமானது எல்லா விதமான கர்மங்களையும் நமக்கு போக்கிவிடும் என்ன அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஏத்தத்தை இவ்விடத்திலே அருளி செய்து அருளாள பெருமாள் எம்பெருமானார் இந்த ஞானசாரமாகிற பிரபந்தத்தை தலை கட்டி இருக்கிறார். இதுக்கு அனுகுணமாக 3 பிரமாண ஸ்லோகங்களை காட்டியிருக்கிறார் மணவாள மாமுனிகள். ரொம்ப ஆச்சரியமாக வேதசாஸ்திர ரதாரூடாக ஞான கட்க தரா த்விஜாக கிரீடார்த்தம் அபியத் ப்ரூயோ சதர்ம பரமோமதா. வேதசாஸ்திர ரதாரூடாக வேதசாஸ்திரங்களாகிற தேரிலே அமர்ந்தவர்களாய் ஞானமாகிற கட்கம் அந்த வாளை கையிலே ஏந்தியவர்களான கிரீடார்த்தம் அபியத்ப்ரூயு, அப்படி விளையாட்டாக இந்த வேதமாகிற ரதத்தில் அமர்ந்து கொண்டு ஞானத்தை கையிலே வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களான பெரியோர்கள் விளையாட்டாக சொல்லக்கூடிய வார்த்தையும் ச தர்ம பரமோமதா, அது ஒரு சம்பிரதாயமாக ஒரு மதமாகவே ஆகும், ஒரு மதமாக கொள்ளலாம்படியான பரமப்பிரமாணமாக ஆகும் அப்படின்னு ஒரு பிரமாணம் சொல்றது. வாசுதேவம் பிரபன்னானாம் யான்யேவ சரிதானிவை தான்யேவ தர்மசாஸ்திராணி இத்தேவம் வேதவிதோ விதுஹு. எம்பெருமானையே சரணமாக பற்றி இருக்கிற பிரபன்னர்கள் எத்த அனுஷ்டிக்கிறார்களோ அதையேதான் எல்லா சாஸ்திரங்களும் உரைக்கின்றனா என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக நசுத்யதி ததா ஜந்து தீர்த்தவாரி சதைரப்பி லீலையைவ யதா பூப வைஷ்ணவானாம் ஹி வீக்ஷணைஹி. இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய கட்டாட்சமானது நம் பேரில் பட்டுதே, ஆனால் அதுவே நமக்கு அநேகம் சுத்தியை ஏற்படுத்திடுறது. ஆனா பல தீர்த்தங்களிலே சென்று தீர்த்தமாடினாலும் அத்தனை சுத்தி நமக்கு ஏற்படாது. இப்படி இதிகாச புராண வச்சனங்கள்லாம் பல விதமாக நமக்கு சொல்லி இருக்கிறது. அப்போ இந்த கடைசி 8 பாசுரங்களாரே இந்த ஞானசாரத்திலே ஆச்சாரிய பிரபாவத்தை பலவாறு அருளி செய்தார் அருளாள பெருமாள் எம்பெருமானார். ஆச்சாரியனை விட்டு எம்பெருமானை பத்துவதனுடைய தாட்சிகளை பல உதாரணங்களை சொல்லி நமக்கு காண்பித்தார். ஆச்சாரியனிடத்துல பிராவண்யம் இல்லாமல் எம்பெருமானிடத்துல பிராவண்யம் பண்ணுபவனுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகமே கிடைக்காது என்று அருளி செய்தார். அதற்கு பிற்பாடு ஒரு சச்சிஷ்யனாக இருக்கக்கூடியவனுக்கு எம்பெருமானுடைய சந்நிதி, எம்பெருமான் உகந்தருடைய நிலமான திவ்யதேசங்கள் எல்லாம் ஆச்சாரியனே என்று காண்பித்தார். இதெல்லாவற்றாலும் தேரின அர்த்தமாக நமக்கு கிடைக்கக்கூடியது ஆச்சாரியனே பகவத் அவதாரம் என்பதனையும் காண்பித்தார். இப்படி ஆச்சாரியனே பகவத் அவதாரம் என்பதனை உணர்ந்து அவர் திருவடிகளிலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களை இந்த சம்சாரிகளானவர்கள் என்னன்னு நினைக்கிறார்கள், அவர்களை எவ்வாறு இகழ்கிறார்கள், அப்படி இகழ்வதாலே அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அது ஒரு ஸ்துதியாக ஆகிறது, அவர்கள் புகழ்ந்தால் அதுவே தோஷமாக ஆகிவிடுகிறது என்று அருளி செய்தார். இப்படி அருளி செய்வதாலே அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அந்த பாகவத சேஷத்துவமே வடிவெடுத்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஏதேனும் தாழ்ச்சி உண்டாகுமா என்று பார்த்தால் இது ஏற்கனவே பகவத் விஷயத்தில் இருக்கிற பெரியவர்களுக்கு இதே பிரச்சனை உண்டு. ஆனால் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய கடாட்சம் அது பட்டுதுனால் நம்முடைய கர்மங்கள் எல்லாம் தொலைந்து போகும். அவர்களுடைய வச்சனங்களை நாம் பரமப்பிரமாணமாக கொள்ளலாம். அவர்களுடைய அனுஷ்டானத்தை பார்த்துதான் தர்மசாஸ்திரங்களே இயற்றப்பட்டனவோ என்று சங்கிக்கலாம்படியான அத்தனை ஆச்சரியமான அனுஷ்டானங்களை உடையவர்களாக விளங்குகிறார்கள். இப்படி ஆச்சரியமான இந்த ஆச்சாரிய பிரபாவம்
பாகவத பிரபாவம் இவைகளையெல்லாம் அருளி செய்து அருளாள பெருமாள் எம்பெருமானார் இந்த ஞானசாரமாகிற பிரபந்தத்தை தலை கட்டி இருக்கிறார். ஆக இன்னைய தினம் ரொம்ப ஆச்சரியமான இந்த பிரபந்தத்தினுடைய இறுதியிலே இருக்கக்கூடிய 8 பாசுரங்களுடைய அர்த்த விசேஷங்களை மணவாள மாமுனிகள் அருளி செய்த வியாக்கியானத்தின் துணை கொண்டு இவ்வடியவன் யதாமதி யதாசக்தி யதா அவகாசம் ஒருவாறு விண்ணப்பம் செய்திருக்கிறேன். இதுல குறைகள் ஏதும் இருக்குமேயானால் பெரியோர்கள் யாவரும் அடியேனை திருத்தி பணி கொள்ள வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு அடியேனுடைய இந்த உரையினை முடித்துக் கொள்ளுகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், அருளாள பெருமாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே